கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். But now thus says the Lord who created you, O Jacob, and who have formed you, O Israel, fear not, for I have redeemed you, I have called you by name, you are mine. உன்னை மீட்டு கொண்டேன், I have redeemed you, நீ என்னுடையவன். you are mine. இதான் கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். This is the promise of this month which God has given. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். God is telling that I have redeemed you. உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். I have redeemed you, you are mine. இதுதான் நாம் கடந்த நாட்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து கடந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தியானித்தோம். This month first we meditated this promise message. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is faithful in all his promises. நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். I have redeemed you, you are mine. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் நம்மை மீட்டு கொண்டார், இதுதான் நாம் தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is essential for us to meditate from what God has redeemed us. நம்மை மீட்டு கொண்ட விதம் என்ன? What is the way that he has redeemed us? அப்போ மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Matthew chapter 20 verses 28, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றார், தன்னை மீட்கும் பொருளாக மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Matthew chapter 20 verse 28, here we read the son of man came to be saved. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். Just as the son of man did not come to be served but to serve and to give his life as a ransom for many. அநேகரை மீட்கும் பொருளாக, for the ransom of many. அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தவர்தான் ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. Lord and Savior Jesus Christ he has come to this earth to ransom for the many's life. மீட்கும் பொருளாக, as a ransom of many's life. என்ன கொடுத்தார்? What he gave? பொன்னையும் வெள்ளியுமா கொடுத்தார்? Did he give gold or silver? மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். He has given his life as a ransom. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, Hebrews chapter 9 verses 20, அவர் தன்னை பாவ நிவாரண பலியாக he has given his life. அவர் 20ஆம் அதிகாரம், அதாவது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்க. Hebrews chapter 9 verses 22, அந்த வார்த்தை வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word says? நியாயப்பிரமாண இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். We are purified by the blood. அவர் இரத்தம் இல்லாமல் ஒரு மன்னிப்பு என்பது உண்டாகாது. Without shedding of blood there is no remission. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தியாக்கி நம்மை தூக்கி எடுக்கிறது, ஒரு மனுஷனை மீட்டு எடுக்கிறது. Blood of Jesus Christ gives us blood and remits us from all the sins and lifts a man up. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. Because of man's sin, because of man's disobedience, sin came into man. இந்த பாவம் மனுஷனுக்குள்ளே சாபத்தை உண்டாக்குறது. And this sin brings curse into man. இந்த சாபத்தில் இருந்தெல்லாம் மனுஷன் மீட்கப்பட வேண்டும். In all this curse man has to be redeemed. அதற்காக தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, therefore Galatians chapter 3 verses 13, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, as it is written that he who is lifted up and the wood has been cursed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் எல்லாவற்றிலிருந்து அவர் நம்மை நீங்கலாக்கிட்டார். He has redeemed us from the curse of the law, as it is written that he who was lifted up in the tree is cursed. நியாயப்பிரமாணத்தின் சாபம் கொடிதாக இருந்தது. Curse of the law was terrible. நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுத்து மனுஷனை ரட்சிக்கக்கூடிய பிரமாணமாக இல்லை. Curse of the law was not thing which can give life and redeem man. நியாயப்பிரமாணம் மனுஷனை தண்டிக்கக்கூடியதாக, கொல்லக்கூடியதாக இருந்தது, மரணத்துக்குரியதாக இருந்தது. Law was there to punish man, to bring death to man. அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவர் தான அந்த பிரமாணத்தை கொடுத்தார், எதுக்கு பாஸ்டர் அத ஆண்டவர் கொடுக்கணும் நீங்க கேட்கலாம். Then you can ask question, pastor, this law was given by the law, then why have God has to give this law? இந்த தண்டனை கிடைக்கிறதுனால மனுஷன் பயப்படுவான், because அதுல இருந்து வெளியே வந்துருவான்னு பார்த்தா மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது, கேடு உள்ளது, இருதயம் துணிவுதான் கொள்ளுகிறது. Because of punishment God thought that the man will repent and come out of, but because of man's crooked and perverse heart, he was very bad. தண்டனை தானே பெற்றுக்கொள்வோம், தண்டனை தானே கிடைக்குது. If it is punishment, no problem, we will accept the punishment. வேற கண்ணு போச்சுன்னா கண்ணை புடுங்க போறாங்க, அவ்வளவுதானே. If we are going to hit the eyes will be taken out. ஒரு இந்து முனிவரை பற்றி அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். Somebody gave an interview. அப்ப அவரிடத்துல ஒருத்தர் கேட்கிறார், பேட்டிக்கு எடுக்கறாங்க. He was interviewed. அவர் கேட்கிறார், எப்படிங்க இந்த வாயில எல்லாம் அகல் நீங்க குத்திட்டு போறீங்க? The people are asking that, now how do you put the rod inside your mouth? இப்படியே பெருசா குத்தி இருக்காங்க. In Hindu religion you see that the people will pierce the rod. இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் அப்படியே வேல் வச்சிருக்குது. On both the sides you put a rod. அப்படியே முதுகுல கொக்கி போட்டு அப்படியே தொங்குறாங்களே. People hang having hook on their flesh. இப்படி எல்லாம் எப்படி அந்த நெருப்புல எப்படி நடக்கறாங்க? How they walk in the fire?
இப்படி எல்லாம் அவர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, When this was asked, he said, அவர் இந்து முனிவர் தான் சொன்னதை தான் நான் சொல்றேன். இப்போ அவர் இருக்கிறாரு, he was a Hindu sage who gave this interview. யூடியூப்ல உள்ளதை தான் நான் சொல்றேன். I'm talking to you what was telecast on the YouTube. அவர் சொன்னாரு, He replied, இது இப்படி எல்லாம் போறதுனால இது ஒரு அருள்னு சொல்ல முடியாது. because this doing all this does not mean that it is a divinity. இப்படி ஒரு சிட்சையை நாங்க ஏத்துக்கிட போறேன், I'm going to take this punishment. அப்படின்னு நினைச்சு அவன் மனச என்ன செய்வானா, இருதயம் மரத்து போயிருமா, And thinking that his heart will become so hard. அதெல்லாம் ஒரு அருள் வந்துதான் இப்படி எல்லாம் செய்யறோம்லாம் நீங்க நினைக்காதீங்கன்னு அவர் முந்தி இந்து முனிவர் சொல்றாரு. And he told that it is not about divine nature, it is not because of divine nature. ஹார்ட் ஓபன் சர்ஜரி பண்றவங்க கிட்ட கேட்டிருக்கிறேன், எப்படி அப்படின்னு கேட்டிருக்கேன், எப்படி உங்களுக்கு தைரியம் இருக்குது ஓபன் பண்ணி இப்படி இது பண்றாங்களே. I asked a question, people within, how do they do heart surgery, how do you get the courage? அந்த நேரத்துல இப்படிதான் நம்ம பண்ண போறாங்கங்கறத நாங்க நினைச்சு மனசை திடப்படுத்திக்கிறோம், தைரியப்படுத்திக்கிறோம். They say that we think that this is going to happen, we encourage ourselves, we strengthen ourselves. ஊசியே போடாதவங்க திடீர்னு ஊசி போடுறதுக்கு கை நீட்டும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஐயோ ஐயோ இயேசுவே இயேசுவே, ஐயோ சிலருக்கு பக்கத்துல கொண்டு வந்தா, people those who are not injected so far, when they are told to get injected, so they are so afraid. திடீர்னு அவங்க கரங்களை கொடுக்கும்போது அவங்க மனசுல என்ன செய்வாங்க, இதை தானே குத்த போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன இருந்தாலும் குத்த தான் போறாங்க, சரி பரவாயில்ல. அவங்களுடைய மனசுல என்ன ஆகி போயிருதுன்னா, அவங்களுடைய இருதயம் அப்படி மறத்துறதால the heart becomes so numb that no, they are prepared to accept that. இல்லங்க, உடனே அவர் கேட்கிறாரு, இல்ல இப்படி எல்லாம் ஆடி சாமி ஆடிட்டு வந்ததால அதுல அவங்க நடக்கிறாங்க, ஒரு அருள் தானே அப்படின்னு. People say that no, they because of their God only they walk in this fire, it is a divinity, they say. உடனே அவர் சொன்னாரு, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நான் எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் சொல்றாரு, he told that no, it is not true, it is not fact, I don't believe in that. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லையா, I don't believe in that. என்னைக்காவது அங்க இருக்கிற பூசாரி பிராமண எவனாவது ஆடி இருக்கிறானான்னு கேட்டாரு, ஒரு கேள்வி சரியா இருந்துச்சு. He asked the right question. The temple priest have ever priest gone into this fire? அவன் பூசாரி தான, பூசாரி உள்ள உட்கார்ந்து இருக்கிறானே. The temple priest is sitting, but he is not doing. அவனுக்குள்ள இந்த மாதிரி அருள் வந்து இந்த மாதிரி ஆடி இருக்கிறானா தலை விரிச்சு போட்டு கேக்குறாரு அவர் கேள்வி, சரியான கேள்வி. He asked this question, this divine nature is coming into the priest who is there. இத நாம் பேசணும்னா இப்ப யூடியூப்ல கட் பண்ணி போட்டுருவாரு, இந்த பாஸ்டர் இப்படி பண்ணாருன்னு பேசட்டும். ஆனா ஒரு இந்து சாமியார் சொன்னதை தான் நான் சொல்றேன். I'm telling you what a Hindu sage told. If I would have told this, people cut this on YouTube and telecast in different meaning. அப்போ இது ஒரு பரிகாரத்துக்காக மனுஷன் தன்னை அர்ப்பணிக்கலாம். அதுதான் இப்படி ஒரு தண்டனை வந்துச்சுன்னா அந்த தண்டனை நிமித்தமாக திருந்துவானுங்கிறதுனால நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. And punishment was given, because of the punishment people will change, for the sake of reparation it was given. ஆனா இந்த மனுஷனுடைய இருதயம் என்ன ஆச்சு? But what happened to man's heart? கல்லாயிருச்சு. It became so hard like stone. அவனுக்குள்ள துணி வருது, பரவாயில்ல இதுதானே செஞ்சுட்டா அந்த சிட்சை வரப்போகுது, அதை கழிச்சிட்டோம்னா நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சிடும், ஒரு பலியை செலுத்த சொல்றாங்க, அவ்வளவுதானே, கெடுத்துட்டு போவோம். He became so presumptuous that no, he is prepared to give the offering and take the punishment, even to start to do sin. எப்படியா மனுஷனுக்குள்ளே பாவம் பெருகி கொண்டிருந்தது, இது நிமித்தமாக மனுஷன் சாபத்துக்குரியவனாகவே மாறிக்கொண்டான். Therefore sin started to multiply in man, and curse started to overcome man completely in his life. காரணம் இல்லாத சாபங்கள் மனுஷனை வந்து பழிக்கிறது. Unreasonable curses came into man's life. கர்த்தருக்கு சொந்த நியாயப்பிரமாணத்தினால் வர்ற சாபத்துக்கு ஒரு பரிகாரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது. Death of Jesus Christ is a remission for the law of the curse. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, Leviticus chapter 11 verses 17:11, 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Leviticus chapter 17 verses 11, அதுல சொல்லி இருக்கிறது, இரத்த ஆத்துமாவை பாவத்திலிருந்து மீட்கும்படிக்கு பாவ நிவிர்த்தி செய்வது இரத்தமே என்று சொல்லப்பட்டிருக்கு. It is told that for it is the blood that makes atonement for the soul. அப்ப பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. It is the blood which makes atonement. அப்போ இந்த இரத்தம், அதனால தான் மனுஷன் மிருகத்தை கொண்டு பலி செலுத்துகிறான். Therefore man gives a beast as for offering. காளையை பலி செலுத்துகிறான். He gives an ox for offering. அதிகபட்ச பன்றியை பலி செலுத்துகிறான். Also they give swine for offering. பறவைகளை கொண்டு பலி செலுத்துகிறான். They give fowls for offering. இதற்கெல்லாம் தீராது, எப்படியா ஒரு நரபலி கொடுத்தாலாவது தீரும் என்று சொல்லிக்கொண்டு நரபலி செலுத்துகிறான். Even they give man as an offering now. இது ஒன்றுமே அவனுடைய பாவத்தை நிவிர்த்தியாக்க போதாது. All this will not bring an atonement to his sins. பாவத்தை நிவிர்த்தியாக்கும்படியாக கிருபாதார பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ came as a propitiation, as a lamb for the offering for man's sin. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லுகிறார். John chapter 10 verses 29, John the Baptist talks about John. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, behold the lamb of God who takes away the sin of the world. Hallelujah, Hallelujah. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. Jesus Christ, the lamb of God who takes away the sin of the world. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? Therefore the blood of Jesus, what it does, மனுஷனுடைய எல்லா சகல பாவத்தை நீக்கி அவனை it சுத்தமாக்குகிறது. takes away the man's sin completely and makes him cleansed. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் 14ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, In Ephesians chapter 1 verses 7, அதுல வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. in him we have redemption through the blood for forgiveness of sin, we read. ஆகையினால இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நாம எல்லாரும். Therefore you are all redeemed by his blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. Therefore by the blood of Jesus we have forgiveness of sin. இரத்தத்தினால் எனக்கு ஒரு மீட்பு உண்டாயிருச்சு என்று சொல்றவங்க கையை தூக்கி ஒரு ஹalleluya சொல்லுங்க. Those who say by the blood I've got redemption, shout hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்ப எதிலிருந்து அவர் என்னை மீட்டார்? From where he has redeemed me? பாவத்திலிருந்து அவர் என்னை மீட்டார். From sin he has redeemed me. சாபத்திலிருந்து அவர் என்னை From மீட்டார். curse he has redeemed me. அது மாத்திரமல்ல, Is it not அந்த only? சாபம் என்று சொல்வது பல சாபங்கள் We இருக்குது. have many types of curses. நியாயப்பிரமாண சாபம். Curse of law. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்தால் காரணம் இல்லாத சாபம். Proverbs 26:2, unreasonable curses. அப்படியானால் காரணத்தோடு உள்ள சாபம் வரும் உங்களுக்கு. Therefore we'll be having reasonable curses. அப்போ காரணம் இல்லாத சாபம் என்று சொல்லி இருக்குது. It is told that's curse without a cause. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. So curse without cause, shall not light. அப்ப இயேசு கிறிஸ்துவை இவர்கள் என்ன செய்தாங்க? காரணம் இல்லாமல் இவர்கள் வரட்டும், எங்க மேல சாபம் வரட்டும், எங்க மேல தண்டனை வரட்டும், இவங்க கேக்குறாங்க. They asked that no, let the punishment, condemnation, let the curse come upon us, they said. அவங்க இவர் குற்றவாளியா இருந்து நீ சிட்சைக்கு ஒப்பு கொடுத்திருந்தா உனக்கு தண்டனை கிடைக்காது. It is good that no, if he was an accused, then you give him for chastisement, then that's good, that's right. குற்றவாளியா இல்லாம நீ ஒப்பு கொடுக்கிறீங்க, அதான் உங்களுக்கு. Because he is not accused, you surrender him for punishment. குற்றமில்லாத இரத்தத்தை நீ குற்றமாக தீர்த்து அதிநிமித்தமாக உனக்கு சாபங்களை வர வைக்க கூடாதா? Because of this you accuse this blameless blood, and because of that you wanted curse. அதான் 109ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது சாபத்தை அவன் விரும்புகிறான். Psalms 103 verses 7, they read that they desire for the அவன் curse. சாபத்தை விரும்பினபடியினால் அது அவனுக்கு வருமா? As a loud curse, so curse came into him. வரட்டும், எங்க மேல வரட்டும். Let it come upon me. அழிஞ்சு தானே போறோம், அழிஞ்சு போயிட்டு போறோம். Let me get destroyed. சாவதான போற சத்துட்டு போறோம். I'm going to die, let me தண்டனை die. கிடைக்க தண்டிச்சு போறோம். Let me go. நீ வர வைக்க நீ விரும்பாத. They do not love for curse. சாபத்தை விரும்பாத. வேண்டாம் ஆண்டவரே. Lord, do not. மற்ற அந்த சாபங்கள் எங்கள் மேல வந்துர கூடாது. Lord, that this curse could not come பழைய upon us. ஏற்பாட்டு காலத்துல இப்படி ஏற்படுத்தி கொண்ட சாபங்கள் இருக்கிறது. In Old Testament we have the curse which is formed like this. தகப்பன் செய்த பாவத்துக்கும் அக்கிரமங்களுக்கு தக்க தலைமுறைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் முற்பிதாக்களுடைய சாபத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. It is cursed because of father's sin and iniquities for generations, 3 to 4 generations we speak. நியாயப்பிரமாண சாபத்தை சொல்லுகிறது. Curse of law. விரும்பி பெற்றுக்கொள்கிற சாபங்கள். Curse because you love curse. நாம் செய்கிற கிரியைகளினால் உண்டாகிற சாபங்கள். There are curse which we do because of our own works. ஒருத்தன் ஆராதிக்க வரலன்னா அது சாபம். If someone does not come to worship the God, it is a curse. அதாவது நியாயப்பிரமாணம், அதாவது எருசலேமில் போய் ஒரு மனுஷர் போய் தேவனை ஆராதிக்க போலனா, சகரியா 12ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லி இருக்குது, எருசலேமில் போய் ஜனங்க ஆராதிக்க போலனா 14ஆம் அதிகாரத்துல, அப்போ அவங்க மேல சாபம் வருமா? ஆராதனையை நீங்க முடக்க கூடாது. Zechariah 14 it is told that people when they don't go to worship the Lord, that is a curse. நீங்க அந்த ஆராதனையை முடக்கிறது பெரிய தப்பு. நீங்க whole blocking the service, blocking the worship is a curse. லாக்டவுன் டைம்ல பரவாயில்ல, அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தபடியால் நீங்க அங்கங்க ஆராதிச்சு. When it was lockdown, that's okay. When you serve the God being at your home. பாருங்க, இவ்வளவு மழை சமயத்துல நீங்க எல்லாரும் கொடைய பிடிச்சிட்டு நனைஞ்சிட்டு எல்லாம் சிலர் வந்தீங்க. Because of this rain, even this rain, no, we came into service. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். That the God bless you. சபை கூடி வருதல் என்பது தேவன் ஏற்றுக்கொள்ள, தேவன் அங்கீகரித்த ஒன்று. Assembly of the God is which God has acknowledged and approved. சகரியா 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, when we read the book of Zechariah chapter 14, அன்னைக்கு பண்டிகையை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். God formed certain feasts. மொத்த 7 பண்டிகை இஸ்ரவேலர்களுக்கு. In Israel we have 7 feasts. அந்த 7 பண்டிகையில 3 பண்டிகைக்கு கண்டிப்பாக அவங்க அட்டெண்ட் பண்ணணும். And these 3 feasts they have to definitely attend that. அந்த பண்டிகைக்கு வராம போனா அது சாபம். If you don't attend the feast, it is considered as a curse. பாருங்க, அதுல 16ஆம் வசனத்திலிருந்து கீழ 18ஆம் வசனம் வரைக்கும் சொல்லி இருக்குது. From verses 16 to 18 it says, தொழுது கொள்வதற்கு அவர்கள் கூடார பண்டிகைக்கு வருஷம் வருவாங்க. They have to come to the feast for every year. வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷியாதா. Those who do not come, rain will not come upon them. அவர்களை மழை வர்ஷிக்காதபடிக்கு எகிப்தின் வம்சம் வராமல் சேராமல் போனால் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையை அவர்கள் மேல்
அவரும். They shall receive the plague with the Lord strikes the nation who do not come up to the keep the feast of tabernacles. அப்போ ஆராதிக்க கூடிய விதத்தில் நீங்கள் ஆராதிக்கலன்னா கர்த்தர் அனுப்புகிற வாத அந்த கூடாரத்துக்கு. Therefore, if you do not worship the Lord appropriately, then the plagues will come upon you. என்ன ஆண்டவர் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி கொண்டு வரணும், ஏன் கர்த்தர் இப்படி வரணும், ஏன் இப்படி செய்யணும், ஊழியக்காரங்க ஜெபிக்கல, எங்க மேல அக்கறை இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க. Do not say that we are praying, everyone is praying, but Lord God has to permit these plagues. இதுல இருந்து நீங்க மீட்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனமா கேட்டு அதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். You have to diligently heed to God's word and obey to come out of this all these plagues. ஆகையினால் இந்த சபை கூடி வராததுக்கு என்பதற்கு வேறொரு பலி செலுத்துவதற்கு இல்ல. There is no offering which can be given as a compensation for not attending the service of worship. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது. In Hebrews chapter 10, சபை கூடி வருதலை சில விடுறாங்க, நீங்க விடாதீங்க. it is told that many people are not attending, they being in the gathering of the church. ஏனென்று சொன்னால் அப்படி சபை கூடி வருதலை நீங்க விட்டு விட்டீங்கன்னா 10 அதுல என்ன சொல்லி இருக்குது, அதுல நீங்க சபையா கூடி வருதலை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் இனி செலுத்துவதற்கு வேறொரு பலி கிடையாதா இல்லையா? If you leave the gathering of the church, there's no other offering can be given as compensation to it. ஆகையால் வேறொரு பலி இனி செலுத்துவதற்கு இல்ல. There's no sacrifice there to compensate. 10ஆம் அதிகாரம் 25 வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. Hebrews chapter 10 verse 25. செலுத்துவதற்கு இனி வேறொரு பலி இல்லை. There is no other exhorting to be இயேசு given. பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். Jesus was given as offering. இனி உங்களுக்கு அது பரிகாரத்துக்கு நீதான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படினு வேதம் சொல்லி இருக்கு. Reparation, you have to go through the reparation for that. சரி, அப்போனா அடுத்து இந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். Therefore God has brought out of the curse. அப்படியான பாவத்தை மீட்டார். God redeemed from sin. சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டார். God has redeemed us from the curse. ஹalleluya. Hallelujah. இன்னொன்று அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டார். Another thing, God has redeemed us from the iniquities. தீத்து வாசிங்க, தீத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். Book of Titus chapter 2. தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, when we read verses 12, அவர் நம்முடைய அக்கிரமங்களிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை மீட்கிறார். it is told that God has redeemed us from the iniquities. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க, 6ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. Titus chapter 2 verses 5 and 6. அவர் என்ன சொல்றார், அதுல என்ன செய்யறார், நம்முடைய அக்கிரமங்கள் இருந்தெல்லாம், அத 14-15 வசனத்துல சொல்லி இருக்குது. 14-15. அக்கிரமத்தோடு அதிகாரத்தோடு எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டார். அது 14-15 சொல்லி, அவர் சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரம் சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்கும். Redeemed us from every lawless deed. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 Timothy chapter 2 verses 5. அதுல சொல்லி இருக்குது, தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, who gave himself as a ransom for all to be testified is due time. He is the only one. அப்ப அக்கிரமங்களிலிருந்து மீட்கப்பட வேண்டும். He is redeemed us from all the எல்லாரும் மீட்கப்பட வேண்டும். Everyone has to be redeemed. ஒரு மனுஷனை கெட்டு போகுது தேவ சித்தம் அல்ல. It is not good God's will that even a man should எல்லாரும் மீட்கப்பட வேண்டுமானால், therefore if everyone has to be redeemed, எல்லாரும் இயேசுதான் மீட்பர் என்று விசுவாசிக்க வேண்டும். everyone has to believe that Jesus Christ is the only redeemer. ஹalleluya. Hallelujah. இயேசுதான் மீட்பர் என்று விசுவாசித்தால் அந்த மீட்பு அவனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து அவனை மீட்கிறது. If we believe that Jesus Christ is the redeemer, he can be redeemed from his sins, curse and all his iniquities. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்தது கொடுத்த ரட்சிப்பு, மீட்டார். Israelites coming out of the Egypt, it is a salvation. எப்படி அவங்க வெளியே வந்தாங்க? How they came out? இரத்தத்தினால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். They were redeemed by the blood. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவர்கள் மீட்கப்பட்டு வந்தார்கள். They were redeemed by the blood of the lamb. இப்போ மீட்கப்பட்டு வந்தாச்சு. They have come out of, வந்த பிறகு பார்வோனும் அந்த ஜனங்களும் ராணுவமும் இவர்களை தொடர்ந்து வந்து, when they came out, Pharaoh and his army and people started to pursue him. இப்போ அந்த பார்வோனுடைய கையிலிருந்து மீட்கப்படுவது எப்படி? How do we get redeemed from the hands of Pharaoh? பார்வோனின் வல்லமை அதிகாரத்திலிருந்து வெளியே வருவது எப்படி? How to come out of the authority powers of Pharaoh? ரத்தத்தில் ரட்சிக்கப்பட்டா போதாது. It is not only getting saved. நான் சர்ச்சுக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அது போதாது. It is not enough saying that coming to church I got saved. ஆனால் வந்தாலும் பின்னாடி பிசாசு துரத்தும். Even if you come, devil will start to pursue you. விட்டு வந்த பாவம் உன்னை துரத்தும். Sin will pursue
pursue you. விட்டு வந்த வியாதி உன்னை துரத்தும். Disease which you left up will start to பார்வோனுடைய pursue வல்லமை you. உன்னை விடாது. The power of Pharaoh will not leave அப்ப you. இதிலிருந்து மீட்பு வேணுமானால் If you want to have redemption from this, சிவந்த சமுத்திரத்தை கடக்கணும். you have to cross the Red Sea. அந்த சிவந்த சமுத்திரம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? Red Sea signifies what? அதான் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமா It இருக்கிறது. signifies the baptism. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது When you take the baptism, ஞானஸ்நானத்தால் நான் மீட்கப்பட்டுட்டேன். the baptism I'm redeemed. உலகத்துக்கு என் மேல அதிகாரம் இல்ல. World does not have power over me. பாவத்துக்கு எனக்கு அதிகாரம் Sin இல்ல. does not have authority over me. சாபத்துக்கு என் மேல Curse அதிகாரம் does இல்ல. not have authority over me. ஹalleluya. Hallelujah. ஞானஸ்நானத்தால மீட்கப்பட்டாச்சு. I am redeemed by the baptism. அடுத்தது முன்னொரு ஒரு மீட்பு உண்டாகுது. There's எப்படி? another redemption. கர்த்தர் என்ன செய்கிறாரா? What God does, மீட்கப்படும் நாளுக்காக ஒரு புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். and God has given a seal as an adoption for the day of redemption. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், Those who are redeemed from sin, பார்வோனின் வல்லமையிலிருந்து those who are விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு redeemed from the power of Pharaoh, இப்பொழுது பரலோகத்தின் நம்பிக்கை கொடுப்பதற்காக to give a hope of heaven. எபேசியர் 1 அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கும்போது Ephesians chapter 1 verses 17. புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given the spirit of adoption. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். For his own, for his glory, they will be redeemed. ஆவியானவர் சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். Oh, God is a seal which is given to us. யாரு இதுல என்ன சொல்லி இருக்குது? What is told here? அவருக்கு சொந்தமானவர்கள். For his own. எப்ப நீங்க அவருக்கு சொந்தமாறீங்க? When you become his own, ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருடைய மீட்கப்பட்டு அவருக்கு சொந்தமாயிரீங்க. in baptism you got redeemed and you became own for him. இப்ப அவருக்கு சொந்தமானவங்க என்ன செஞ்சிடறாங்க? When you become own to him, அதற்கு அடையாளம் என்ன? what is the significance? அந்த மகிமைக்கு புகழ்ச்சியா மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு, For the glory, for என்பதற்கு the praise and his glory. ஆவியான நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். Holy Spirit is the inheritance. அப்ப பரிசுத்த ஆவி கிடைச்ச உடனே என்ன ஆகுது? So when you get Holy Spirit, உங்களுக்கு ஒரு முத்திரை போட்டார். he has sealed you. ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு To buy a land, அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? இவர் லேண்ட் வாங்குறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவர் லேண்ட் வாங்குறாரு. அப்ப அதை போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டுலாம் வந்தேன். சோத்திரம். அப்போ என்ன செய்து? அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. so advance, we have அப்ப given the advance. இப்ப பேப்பர்ல இப்ப ரெடி ஆகிட்டு இருக்குது. The document is getting ready. அப்ப என்ன அது? அப்ப அட்வான்ஸ் கொடுத்தது போல. That's like we give the advance. அச்சாரம். Seal. அச்சாரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What does seal means? அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. I have given the advance. இவன் மீட்புக்காக, எதுக்காக? Why for? இவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. He has to be taken up. ஆத்தும மீட்கப்பட்டாச்சு. Soul is redeemed. ஹalleluya. Hallelujah. இந்த ஆத்தும மீட்பு என்பது அருமையானது. Redemption of soul is a beautiful thing. இதை பற்றி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மனுஷனுடைய ஆத்தும மீட்பு என்பது எப்படிப்பட்டதா? So how this redemption of soul came into ஆத்தும மீட்பு அருமையானது. Oh, so in Psalm we say it is அப்படியே wonderful. ஆத்துமாவுக்கு ஒரு மீட்பு உண்டாயிருச்சு. Therefore for the soul there is a redemption. அடுத்தது என்ன வரணும் இப்போ? What is next? சரீர மீட்பு உண்டாகணும். Now redemption of body is required. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். We have to be taken up. இப்ப சரீர மீட்பு உண்டாகிறதுக்கு தான் For the redemption of this body, ஆவியானவர், Holy Spirit, அவருக்கு சொந்தமானவர்கள், those who belong to him, அவருடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக முத்திரை போடப்பட்டாச்சு. as an inheritance he has sealed over them. அதான் ரோமாபுரி சபைக்கு பவுல் சொல்றார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. எபேசியர் 4 அதிகாரத்துல சொல்றார். In Hebrews chapter 4, St. Paul tells to the Romans, do not grieve the Holy Spirit who has given a seal for you for the day of redemption. அப்ப இது மீட்கப்படும் நாளுக்காக முத்திரை பெற்றாச்சு. For the day of redemption he has been sealed. அப்ப எப்படி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, by the death of Jesus, ஹalleluya, hallelujah, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, by the death of Jesus, எங்க இருந்து மீட்கப்படுறோம்? from where we are redeemed, பாவத்திலிருந்து வெளியே வர்றோம். we redeemed of sin. நம்ம பின்தொடர் வர்ற சாபத்திலிருந்து வெளியே வர்றோம். We come out of curse, நியாயப்பிரமாணத்தின் சாபம், curse of law, நாம் ஏற்றுக்கொண்டு ஏற்படுத்தி வைத்திருந்த சாபம், the curse which I have formed, விரும்பின சாபம், the curse which I loved, நம்முடைய முன்னோர்களால் பிதாக்களால் உண்டான சாபம், curse is because of our ancestors, கிரியைகளால் உண்டான சாபம், curse because of my own works. எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன செஞ்சாச்சு? From all this, இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை மீட்டாச்சு. death of Jesus and blood has redeemed them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, second, பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் மீட்கப்படுகிறோம். by the Holy Spirit we are getting redeemed. மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? Those who are redeemed, what they do? இப்ப மீட்கப்பட்டாச்சு. Those who are redeemed, இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். now every day we get prepare ourselves. ஆவியானவர் அதற்கு அச்சாரமா இருந்து கிரியை செய்கிறார். And Holy Spirit is a seal, he works for us. மீட்கப்பட்டோம், we are redeemed, இப்ப மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். we are getting redeemed. இன்னொரு நாள் வர போறோம், மீட்கப்படுவோம். One day will come, we all be redeemed, அதான் எடுத்துக்கொள்ளப்படுவோம், and will be taken up. மீட்கப்பட்ட நாள், the day which we இப்ப redeemed, மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். we are getting redeemed, மீட்கப்பட்டு கொண்டே we are இருக்கிறேன். getting redeemed, ஆனா ஒரு நாள் வரப்போது நான் மீட்கப்படுவேன். and one day I will be redeemed, ஒரு நாள் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். one day I will be taken up. அப்படியானால் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? எல்லா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மாத்திரமல்ல அக்கிரமங்களிலிருந்து
நம்மளை மீட்டுட்டார். Therefore God has redeemed us not only from the sin and curse but also from the iniquities is redeemed us. அக்கிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். Therefore we have to have a life without any iniquities. எல்லாம் கர்த்தாவேன்னு கூப்பிடுறாங்க, பேசாசுகளை துரத்துறாங்க, வியாதிகளை குணமாக்குறாங்க. இயேசு அவர்களை பார்த்து சொல்றார், அக்கிரமம் செய்யக்காரர்களேன்னு சொல்றார். Everyone calls unto the Lord, cries, and the people not do curse, cast out demons, but Lord says man of iniquities. அப்ப நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், Therefore if you have to be taken up in his coming, அக்கிரமம் உனக்குள்ள இருக்க கூடாது. iniquity should not be there in you. அதனால சொல்றார் அக்கிரமம் இல்ல. Therefore say there is no iniquity. யாக்கோபிடத்தில் என்ன இல்ல? What is there? 23ஆம் அதிகாரத்தில் நான் யாக்கோபில அக்கிரமம் இல்லை. Numbers 20 in Jacob there is no iniquity. 23 21 23 21. அப்ப ஒரு அக்கிரமம் என்பது நமக்குள்ள இருக்க கூடாது. Therefore iniquity should not be in us. அக்கிரமம் இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும். Therefore then we have to live a life without iniquity. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை. It is told that no, there is no iniquity observed in Jacob. நீங்க யோபுல இந்த அக்கிரமம் பத்தி நிறைய வசனம் வாசிக்கலாம். In Job we can read many things about iniquities. யோபு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிச்சானா நாவின் அக்கிரமத்தை பற்றி சொல்லியிருக்கு. Job chapter 6 verse 30 talks about the iniquities of tongue. அதே யோபு 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசித்தால் கைகளில் உள்ள அக்கிரமத்தை பற்றி சொல்லியிருக்கு. Job chapter 11 verses 14 talks about the tongues of the hand, iniquities of the hands. யோபு 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா Job 15:5 அதுல வாயில் அக்கிரமத்தை பற்றி சொல்லியிருக்கு. It talks of the iniquities of mouth. இன்னும் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா 22:23 அதுல சொல்லியிருக்கு கூடாரத்தில் அக்கிரமம் சொல்லியிருக்கு. It talks about the iniquities of your tent. இன்னும் யோபு 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிச்சு 33ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா 23:33 என் அக்கிரமத்தை மடியில ஒளித்து வைத்தேனோ மடியில் உள்ள அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. iniquities which I hide in my bosom. அப்படியானால் நிறைய அக்கிரமம் சொல்லி இருக்குது. Therefore many iniquities are there. நாவின் அக்கிரமம், கைகளில் உள்ள அக்கிரமம், iniquities of hands, வாயின் அக்கிரமம், iniquities of mouth, அதுல கூடாரத்தின் அக்கிரமம், iniquities of your tent, மடியில் மறைத்து ஒளித்து வைத்திருக்கிற அக்கிரமம், iniquities which is hidden in the bosom. இவைகள் எல்லாம் இருந்தாலும் even if it is there, ஒரு சில ஒரு மூணே மூணு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி வச்சிர முடியும். let me quote only 3 things. இதெல்லாம் இருந்தாலும் even if you all this, ஏசாயா 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா when we read the book of Isaiah 22, அதாவது ஒரு அக்கிரமம் இருக்குது, அந்த அக்கிரமம் சாகு வர மனுஷனை பிடிச்சிருக்குமா. it is told that the iniquities is there, the iniquities will catch the man till his death. நிவர்த்தியாகாத அக்கிரமம், the iniquities which cannot be taken out. காரியத்தை நீங்க கவனத்துல வச்சு உங்க வாழ்க்கையில நீங்க கவனமாக இந்த அக்கிரமம் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Take all these things and keep it in your life so that no, be cautious, all this iniquity should not come into our life. அந்த மீட்கப்படும் அந்த நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும் அக்கிரமம் இல்லையே. In the day of redemption God has to look at you and say that there is no iniquity in you. யாக்கோபிடத்தில் அக்கிரமம் இல்லை. There is no iniquity in Jacob. பாருங்க அந்த ஏசாயா 22ஆம் அதிகாரம் Isaiah 22 12ல இருந்து 14 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா from 12 to 14 சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். And that day of the Lord God of hosts called for weeping and for mourning and for baldness and for grinding with sackcloth. நீங்க என்ன செய்றீங்க? What you did? நீங்களோ சந்தோஷத்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். But instead joy and gladness, slaying oxen, killing sheep, eating meat, drinking wine, let us eat and drink for tomorrow we die. மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது. That it is revealed in my hearing by the Lord of hosts, surely for this iniquity there will not be no atonement for you, even to your death, says the Lord God of hosts. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்கள் செவி கேட்கும்படி சேனையின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. There was revealed in my hearing by the Lord God of hosts. எதுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்றது என்ன சொல்றாரு? What God says, நீங்க எல்லாரும் உபவாசம் போடணும். you have to fast. ரெட்டு உடுத்து என்றால் உபவாசம் போடணும். It means when you girding with sackcloth means you have to fast. நீங்க அழணும், you have to weep, மொட்டை அடிக்கணும். அப்படினா என்ன அர்த்தம்? you have to bawl. What does it mean? நீங்க உங்களை தாழ்த்தணும், you have to humble yourself, முகத்தை தேடணும், you have to seek my face, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும், you have to come out of your evil ways, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும், you have to pray. இதெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். And all this God commands. கன்வென்ஷனுக்காக உபவாசம் ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. A commandment is given for the fasting of the convention. அன்னைக்கு பார்த்து பர்த்டேன்னு சொல்லிட்டு சோறு பொங்க நீங்க என்ன செய்ய கூடாது? நல்லா சந்தோஷப்பட்டு நல்லா கேக் வெட்டி கொண்டாடி நல்ல ஆடு மாடு எல்லாம் அடிச்சு நல்ல இறைச்சிலாம் சாப்பிட்டு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி திராட்சரசம் எல்லாம் குடிச்சுட்டு நல்ல ஜாலியா அங்கங்க பார்க்கு ஹோட்டல்ல போயிட்டு சுத்திட்டு இப்படிலாம் நீ இருக்க கூடாது. இப்படி நீ செய்தா சாகர வரைக்கும் இந்த அக்கிரமம் ஒண்ணு என்ன செய்யாது?
விடாது. சொல்றேன், நான் சொல்லல. In the day of fasting, பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்தா இப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது, இப்படி எல்லாம் சும்மா கட்டளை போடுறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க பைபிள்ல உள்ளதாங்க சொல்றோம் we சத்தியமா. preach whatever is truth in the Bible. The day of fasting, you should not know, be joy. You cannot, because it's birthday, you cannot cake cut, no, celebrate. On the day of your fasting, which is commanded to you. நிவிர்த்தியாகாத அக்கிரமம். This iniquities which cannot, no atonement for that. இதற்கு ஒரு பரிகாரம் இல்ல. There's no atonement for it. பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்துல உங்களை உணர்த்துகிறார். Holy Spirit in God's presence is making you to realize. உபவாசம் எடுக்கன்னு சொல்லிட்டு உபவாசம் சொல்லிட்டு நீ நல்லா சாப்பிட்டுட்டு உபவாசம் போல நீ வேஷம் போடக்கூடாது. Do not show yourself in the day of fasting as if we are fasting but still eating. உபவாசம் எடுக்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவனா உபவாசம் போடு. If Holy Spirit is nudging you to take fasting. தாழ்த்துபடியா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க செய்யல நீ தாழ்த்து. If he is asking you to humble yourself in God's presence, humble yourself completely. எங்களால இந்த பிரமாணத்துல இதெல்லாம் நடக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் எழும்பி இருக்குது. Today a group of people have raised. எங்க பைபிள்ல உபவாசம் எடுக்க சொல்லி இருக்கு. In Bible where they is told that அப்படி சபைகள் இருக்கு, அதுக்கு கோஷம் போட்டு கையை தட்டி ஆரவாரம் பண்ற ஜெபமே தேவையில்லை, ஜெபமே பண்ண வேண்டாங்கறாங்க. People say that it's not required to fast or pray. Today people preach and there's a group of people clap and accept that. ஏன்னா நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே உன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால என்ன செய்ய வேண்டியது இல்ல, ஜெபம் பண்ண வேண்டியது. அவ்வளவு அழகா இருக்குல்ல, நல்ல உபதேசம் தானே. Because God knows clearly what is there in your heart, so therefore it is not required for you to pray. People preach this doctrine. இந்த அக்கிரமம் நிவிர்த்தியாகாத அக்கிரம கூட்டத்துல போய் ஒரு கூட்டத்தார் சிக்கி இருக்காங்க. People are getting caught into this iniquity which is there's no atonement for it. நீ தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணும். Wherever it is required to pray in God's presence, you have to pray. நீ மன்றாட வேண்டிய காரியங்களை நீ மன்றாடதான் செய்யணும். You have to intercede with God whenever it is required. தேவ சமூகத்துல அழ வேண்டிய நேரத்துல அழுது நீ கதறதான் செய்யணும். When you have to weep and cry in God's presence, it is required to do so. அசாலே போல வேண்டுதலுக்காக அழுவது மாத்திரமல்ல, not only for requirement like Hannah, you can கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து தியானித்து ஆனந்த கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நீ நனைக்க வேண்டும். Oh, you have to make the God's feet wet with the tears of joy because all the goodness and every good thing God has given to you. என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே? Oh Lord, what shall I give it to you? ஆகையால் இதை நீ செய்ய இந்த அனுபவங்களுக்குள்ள நீங்க கடந்து வந்து கொண்டே இருக்கும்போது you have to move forward, come into these experiences. அக்கிரம கிரியைகளுக்கு நீங்கள் அகப்பட மாட்டீங்க. You will not get caught in the works of the iniquity. உங்களிடத்தில் அக்கிரமம் இல்ல. There will be no iniquity in you. யாக்கோபில் அக்கிரமம் இல்ல கர்த்தர் சொல்லுவார். God will say there is no iniquity in Jacob. ஹalleluya, hallelujah. நல்ல சத்தமா சொல்லுங்களே. Shout hallelujah. நல்ல பின்னாடி இருக்கிறவங்களை சேர்ந்து சொல்லுங்களே. hallelujah. அப்ப நான் என்ன செய்யறேன், அக்கிரமம் இருக்க கூடாது. Therefore there should be no iniquity. நம்மிடத்தில் உள்ள அக்கிரமங்களிலிருந்து அவர் நம்மை மீட்கிறார். He has redeemed us from the iniquities too. இதுக்கு முன்னாடி நீங்க இருந்திருக்கலாம், உபவாசம் இருந்தா உபவாசம் இருந்திருங்க. Before, if it is you say that it is a fasting, be in fasting. அது ஒரு நாளைக்கு மேல எடுக்கறனா நடத்திப்புக்காரனிடத்துல நீங்க கேட்டு தான் நீங்க இருக்கணும். If it is more than one day you're going to take fast, you have to ask with the church leaders. நீங்க இஷ்டத்துக்கு நீங்க இருக்க கூடாது. நீங்க You cannot do it as per your own will. உங்க வீட்டார் இடத்துல சொல்லணும், இப்படி நான் எடுக்க போறேன், உபவாசம் எடுக்க போறேன்னு சொல்லணும். You have to tell to your family members saying that I'm going to take fasting. இல்லாட்ட பாஸ்டர்ட்ட கேட்கணும், இது போல நாங்க 3 நாள் ஃபுல்லா உபவாசம் எடுக்க போறோம். ஒரு நேரம் 2 நேரம் உங்களுக்கு அலோவ் பண்ணலாம். So you have to come and ask pastor, I'm going to take fasting, and we can permit. 2 நாள் 3 நாளைக்கு மேல தான் நடத்திப்புக்காரங்க உங்களுக்கு அனுமதிச்சாதான் நீங்க எடுக்கணும். More than 1 day, 2 day, 3 day, you have to take the permission from the pastors. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாம நீங்க பாட்டுல எடுத்துட்டு கடைசில ஏதாவது வியாதி வந்து படுத்து, கர்த்தர் ஒண்ணு உண்மையா உபவாசம் எடுத்தா வியாதி வராது. If you truly take the fasting, God will not permit disease over you. சுகமாக தான் செய்யும், கர்த்தர் சுகம் தான் தருவாரு. God will give you healing. ஆனா நீங்க அப்படி போயிட்டு கடைசில உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, ஏன் இப்படி சர்ச்சில சொல்லி கொடுத்தாங்க, கடைசில உங்களுக்கு மட்டும் இல்ல நானும் போய் கைம்பு எண்ண வேண்டியது இருக்கும். Something if happens to you, then people say that no, it is we in church they have told to fast, so I am taking fasting. ஏன்னா அப்படிலாம் சில இடங்கள்ல ஊழியக்காரங்க அதனால சிக்கி இருக்காங்க. In many places, no, servants of God are caught into this problem. என்கொயரி அவங்களுக்கு வந்துருச்சு. They came to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உபவாசம் எடுக்கிறது பாஸ்டர் மட்டும் எடுத்தாரு 40 நாள். ஒரு ஆள் என்கிட்ட கேள், நீங்க மட்டும் 40 நாள் எடுத்தீங்க, நான் ஒரு வாரம் எடுத்தா தப்பா? You have taken 40 days. Somebody asked me, I have taken 40 days fasting. I'm taking 1 week. Is it so wrong? என் சரீரத்தை நான் பார்த்து யோசிச்சேன். அதுல I thought in my body. இப்ப நான் சுகமா இருக்கிறேன்னு நான் யோசிச்சேன். I thought that I'm healed. உச்ச முதல் உள்ளங்கால் வரைக்கும் நல்லா சுகமா இருக்கிறேன். From the bottom toe of the feet till the top of the head. எனக்கு வியாதி இல்லன்னு எனக்கு நல்ல நிச்சயம் வந்துருச்சு. I have assurance that I don't have disease. இந்த நேரம் இவருக்கு முன்பதாக இருந்தது போல நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு பாரத்தை கர்த்தர் தந்தார். God gave me a burden like in initial days I have to have in prayer. ஆண்டவரே அந்த ஜெப பாரத்தை உங்களுக்கு தந்தார். God himself will give you a burden of prayer. நீங்க சாப்பிடணும்னு நினைச்சாலும் உங்களை சாப்பிட முடியாது. Even if you want to eat, you will not be. அதனால கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க, உபவாசம் எடுக்க சொன்னா உபவாசம் எடுங்க. God is asking you to pray. If you asking you to fast. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன கட்டளையிட்ட காரியங்களை விட்டு அவங்க விட்டுட்டாங்க அந்த காரியம். They left the commandment which God gave them. அதனால இந்த கன்வென்ஷனுக்காக உங்களுக்கு உபவாச ஜெபம் போட்டுருக்குது. ஆனால் இந்த லிஸ்ட்ல படி நீங்க கட்டளை போட்ட அந்த உபவாசம் நீங்க கரெக்ட்டா கைக்கொள்ளுங்க. பாருங்க, கரெக்ட்டா ஆவியானவர்
வந்தாலும் அந்த சாப்டர் தான் உங்களுக்கு கொண்டு வர்றாரு. And the Holy Spirit himself gives the chart for the day of fasting for convention. This is commanded to you and you have to keep it properly. அதனால சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணலாம். Till 5 o'clock you can pray in the evening. 5 மணிக்கு மேல நீங்க சாப்பிடலாம். யாரா இருந்தாலும் சரி. பிள்ளைகளும் ஃபாஸ்டிங் போடுங்க. And after that you can eat. Even children have to பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். It is told that command the holy Hallelujah. fasting day. Hallelujah. இவன் பொடியனு கூட போடணும் ஃபாஸ்டிங். அவனுக்கு கூட போடணும். Even for him we have to do the fasting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லாரும் உபவாசம் போடலாம். Everyone to fast. ஞாயிற்றுக்கிழமை காலையினாலும் பிள்ளைகளுக்கு அப்படி பழக்கிட்டு வாங்க. On Sunday morning you have to train the children like that. ஞாயிற்றுக்கிழமை காலை வந்துட்டாலே பிள்ளைகளுக்கு அது மறந்துடணும். Sunday morning people have to forget, children have to forget the fasting. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடுவோம். They have to forget the food, they have to be in fast. எங்களை பெரியவங்க பழக்கினாங்க அப்படி பரிசுத்தவான்கள் எங்களுடைய வீட்டார் பெற்றோர் அப்படி பழக்கினாங்க. அதனால அது எங்களுக்கு லகுவா இருக்குது. Our parents and our family members saints they taught us and it's easy for us to follow. இப்படி கட்டளை கொடுக்கத்தக்க நீங்க என்ன செய்ய கூடாது? So when this is commanded, குடிப்போம் நாளைக்கு சாவோம். We will eat, we will drink, we will die tomorrow. இந்த அக்கிரமம் நிவர்த்தியாகாத அக்கிரமம். This atonement, this iniquity, there is no atonement for it. இன்னொரு அக்கிரமம் இருக்கு, என்ன தெரியுமா? There is another iniquity. நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிற ஒரு அக்கிரமம். The iniquity which will be judged by the judges. யோபு 31ஆம் அதிகாரம் Job chapter 31 24ஆம் வசனத்திலிருந்து verses from verses 24 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா till 28, அதாவது யோபு 31ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா Job 31 from chapter 31 from verses 24 to 28. அதுல சொல்லுங்க, நான் பொன்னின் மேலும் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையை செல்லும் போதும் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். This also would be an iniquity. அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. This also would be an iniquity deserving of judgment, for I would have denied God who is above. எதன் மேல? What is that? நம்பிக்கை எதன் மேல இருக்குது? In hope, where is the hope? என்ன செய்யுங்க? எதுல மேல நம்பிக்கை இருக்குதா? இதுல என்ன மேல நம்பிக்கை வச்சிருக்குது? What we read here, பொன்னின் மேல் நம்பிக்கை வச்சு hope on my gold. தங்கத்தை பார்த்து நீதான் என் ஆதரவு. When we look at gold and say you are my confidence. எது ஆதரவு? What is my confidence? சொல்லுங்க, யாரை பார்த்து ஆதரவு சொல்றாங்க? Looking what we say our confidence. எங்க வீட்ல இருந்து ஒரு 50 சவரன் நகையை போட்டு எனக்கு கட்டி கொடுத்தாங்க. It's good. So when my house they married me, giving அதுதான் இப்ப எனக்கு ஆதரவா இருக்குது. That is a good confidence for me. அப்படி நீ சொல்லக்கூடாது. You should not say that. சொல்றாரு அதுல. That's what it is written. தங்கத்தை பார்த்து, looking at gold, ஆஸ்தியை பார்த்து, looking at prosperities, மிகுதியா கைக்கு நிறைய வந்திருக்கு, எல்லாம் சம்பாத்தியம், வருமானம், the earnings எல்லாம் வருது, everything is coming, pension, everything is getting. இது மேலலாம் உன் நம்பிக்கை வைக்க கூடாதா? Do not put your hope on it. இதுதான் எனக்கு நம்பிக்கை, இதுதான் என் ஆதரவு என்று சொல்லிக்கொண்டு உலகத்தின் எந்த செல்வங்கள் மேல நீ சார்ந்திருக்க கூடாது. அப்படி இருக்குமானால் இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். இது நிமித்தமாக நீ உன்னதத்துள்ள தேவனை நீ மறுதலிப்பாய். If you lean on to gold and prosperity and riches, if you put your confidence on it, then if you do so, it is an iniquity deserving for judgment. ஆண்டவரே, எதன் மேல நான் இந்த நம்பிக்கை வைக்கல? Lord, in nothing I keep my hope. இதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். That's the Jeremiah prophet says. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். A man who is blessed, who is trust in the Lord. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். A man who is blessed, who trusts only in the Lord. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் பிரியமானவர்களே. Beloved, your trust should be on the Lord. இயேசு என் நம்பிக்கை என்று சொல்லுங்க. Tell that Jesus is my hope. இயேசு என் நம்பிக்கை நங்கூரமா இருக்கிறார். He is my anchor of hope. Say எனக்கு that. ஆதரவு என் ஆண்டவர்தான். Jesus is my foundation. Say that. ஆதரவு என்கிறதானே கோல் இயேசுதான் என்னோடு கூட இருக்கிறார். So Jesus is the rod who is with me. He is my foundation. Say that. எதன் மேல நீ ஆறுதல் அடைந்திருக்கிறீங்க? In what you get comforted. உங்களுக்கு ஆதரவா இருக்கிறது என்ன என்று கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? If somebody asks what is your foundation which you trust on, வாக்குத்தத்தம் தான் எனக்கு ஆதரவா இருக்கிறது. and so you have to say that it is the promise. இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டுதான் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Oh, holding on to your word I pray. இந்த வார்த்தையை என்ற கரங்களை என் இருதயத்தில் வைத்துக் கொண்டுதான், அதன் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டுதான் இருந்தேன். நான் பதறல. I do not haste. I keep your word on my heart and pray. ஆகையினால நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிற அந்த அக்கிரமத்தின் நிமித்தமா நீ தேவனை விட்டு விலகி போக கூடாது. And with this iniquity which is deserving for judgment, you should not depart from God because of this. அதனால முதலாவது என்ன சொன்னேன்? First what I said. முதலாவது என்ன சொன்னேன்? What I said. சாகு வரைக்கும் உங்களை பிடிக்கிற அக்கிரமம் என்ன? What is the iniquity which holds you till death? என்ன? நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற நேரத்துல, உபவாசிக்கிற நேரத்துல, அழுகிற நேரத்துல, புலம்புற நேரத்துல நீ அதை விட்டு விலகாம
நீ ஆண்டவருடைய சமூகத்துல செலுத்த வேண்டிய சமயங்களை செலுத்திக் கொண்டே இருக்கணும். The time when you are asked to pray, the time when you are asked to fast in God's presence, when it is required, when you do not do, when you do it, it is good. இரண்டாவது, வேற ஒன்றிலும் நீங்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. Second, you should not hope on anything. அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிற அக்கிரமம். The iniquities which deserving for the judgment. மூன்றாவது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். Third, Isaiah prophet says. ஏசாயா 29ஆம் அதிகாரம் Isaiah 29. 21ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, verses 21 when you read. ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்காரம் அடைவார்கள். Who make a man an offer, சங்கரிக்கப்படுவார்கள். who make a man an offer by your word and lay a snare for him, who reprove in the gate and turn aside the just by empty words. என்ன, ஒரு வார்த்தை நிமித்தம், because of one word, ஒரு காரியம் நடந்திருக்கும், one thing would have happened, அத பிடிச்சிடுவாங்க. they hold on to that word. அது அன்னைக்கு நீங்க இது சொன்னதுதானே, you told that word, இப்படி சொன்னதுதானே, செஞ்சதுதானே, it is you told and you did. இத வச்சிக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. And because of this they keep accusing them. அதுக்கு உதாரணம் என்ன செய்வாங்க, தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன, in Tamil Nadu we have ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு. They say there is one rice is enough to இது ஒண்ணுலயே கண்டுபிடிச்சிட்டேன் உங்களை. It is one thing I understood about you. எத்தனையோ நல்லா பேசிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருவாங்க. They leave everything, all the good ஏதோ ஒரு காரியம், அந்த ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்படியே நீதிமான குற்றவாளி ஆக்குவாங்க. They keep on to the whole one word and they accuse the just. இது அக்கிரமம். This is இந்த iniquity. அக்கிரமம் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. This iniquity should not be found in the children of God. ஒரு தடவை மன்னிக்கலாம். உன் சகோதரன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் அவனுக்கு நீ மன்னிக்கலாம். Your brother when he is caught in the fault, you have to forgive him. பேதுரு கேக்குறான், ஒரு தடவை தானா? Peter asked. இல்ல 7 தடவை நீ மன்னிக்கலாம். No, you have to forgive 7 7 முறை times. மன்னிச்சா போதுமா? Is it enough to forgive 7 times? 70 முறை மன்னிக்கணும். No, 770 times. அப்போ ஒரு மனுஷனை நீதிமானை குற்றப்படுத்துகிற ஒரு காரியங்களை ஒரு குற்றவாளி என்று சொல்லப்படுகிற மனுஷனை குற்றவாளி 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 அந்த ஒரு காரியத்தை கண்டுட்டு நீ அதை பேசிக்கிட்டே இருக்க கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்க. Just man, you should not find a fault and keep accusing, saying that no, he's accused, he is accused. குற்றப்படுத்தி நீ துரத்திக்கிட்டே இருக்க கூடாது. You should not chase him with accusation. அவர்களை பற்றி இன்னும் துணிகரமா நீ பேசக்கூடாது. And because of them you should not presumptuously talk. செல்லுகிறதெல்லாம் அங்கே அது ஒரு அக்கிரமமாக கணக்கிடப்படுகிறது. This is an iniquity. This is considered as one iniquity. இந்த அக்கிரமங்கள் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை மீட்கிறார். God has redeemed us from all iniquities. தேவ சமூகத்துல மனஸ்தாபத்தோடு கதற வேண்டியது அவசியமா இருக்கு. It is essential to God's presence. We have to repent and cry. என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல, Lord, not only our sin, என்னுடைய சாபத்தை மாத்திரமல்ல, not only our curse, என்னுடைய அக்கிரமங்களிலிருந்து நான் மீட்கப்பட முடியாது. Also I have to be redeemed from my iniquities. எனக்காக நீ சாபமானீரே. Oh Lord, you became a curse for me. எனக்காக நீர் பாவமானீரே. Lord, you became a sin for me. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, இருக்கிற நியாயம் தீர்க்கப்படாத, அதாவது நிவர்த்தியாக்கப்படாத அக்கிரமம் எனக்குள்ள இருக்க கூடாதா? Lord, all these sins, all these iniquities which cannot be, which does not have atonement, should not be in me. நீர் என்னை மன்னிக்கணும். Oh Jesus, forgive me. இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்க In this morning, in God's presence, you have to surrender. உங்களுடைய மீட்கப்படும் நாளுக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing for the day of redemption. நீங்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். You have to be taken up in His Lord's coming. அதிக நேரம் தேவ சமூகத்துல நான் முடிக்க போறேன். I'm going to finish this. தேவ சமூகத்துல இந்த காலை வேளையில நீங்க மனஸ்தாபப்படுங்க. In this morning, God's presence, repent. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. Call on to the Lord. ஆண்டவரிடத்தில் எப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் திரும்பி பாருங்க. Turn towards your life and see how it is. நமக்காக மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்படைத்தார். He came as an atonement for the day, for the redemption. ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே எனக்குள்ள சாபமான Lord, curse no, I don't want, Lord. வேற காரியங்கள் எனக்கு அவசியம் இல்லை. Lord, I don't want these things in my life. எபிராயீமை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறது? What does scripture say? அந்த அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் மீட்கிறார். God redeems from the iniquities. அக்கிரமத்தெல்லாம் பற்றி வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, in the scripture when you read, தேசத்தின் அக்கிரமம் என்ன சொல்லி இருக்கிறது? iniquities of the nation. தேசத்தில் அக்கிரமம் இருக்கிறது. iniquities of the nation. ஒரு ஜாதி இடத்தில் அக்கிரமம் இருக்கிறது. the iniquities of the nation. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் சில அக்கிரமம் இருக்கிறது. iniquities of man's personal life. தேசத்தின் அக்கிரமத்தை பத்தி கர்த்தர் என்ன சொல்றார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு, Ezekiel prophet through what God says about the iniquities of the land. அங்க சொல்லப்படுற சோதோமின் அக்கிரமம். It is the iniquities of Sodom. நிர்விசாரம். It is the கர்வம். it is the pride. சாங்கபோங்கம். It is being negligent. திரட்சி. But that's a food. சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம். All this as the sister Sodom, it is her iniquity. எசேக்கியேல் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, Ezekiel chapter 49 verse 16. இதெல்லாம் சகோதரியா 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம்.
For 1649. 1649 இவைகள் எல்லாம் உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம். This is the iniquities of Sodom, your sister. அப்படியானால் இது சோதோமில் காணப்பட்ட அக்கிரமம். The iniquities which is seen in Sodom. என்ன இருக்குது? What is that? கர்வம் இருக்குது. It is a pride. பெருமையா நடக்காதீங்க. Do not walk pride. கர்வம் பிடிச்சு நடக்காதீங்க. Do not walk proud. படிச்ச திமிருல நடக்காதீங்க. Because of education, do not walk proud. ஐஸ்வர்யம் வந்துச்சுனா ஐஸ்வர்யம் இருக்குது, பணம் இருக்குங்கறதால திமிருல நடக்காதீங்க. Do not walk proud because of riches of money. தேவனுடைய பிள்ளைகள் மனத்தாழ்மையை தரித்துக்கொண்டு நடக்கணும். Children of God, walk humbly. கர்த்தர் உங்களுக்கு உயர்வு தந்துட்டாரா, நல்ல போஸ்டிங்ல வந்துட்டீங்களா, எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே தாழ்மையா நடக்கணும் அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மையா நடங்க. God has given you high position. To possible extent, try to humble yourself and walk. உங்களுடைய பேச்சில ஒரு தாழ்மை இருக்கணும். There should be humbleness in your word. நடக்கையில பணிவு எல்லாமே தாழ்மையா இருக்கணும். When you walk in everything, every act, it should be humbleness should be seen. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். Only then God will exalt you. கர்வம், pride, இது தேவனுடைய கர்த்தருக்கு தேவனே எதிர்க்கிறது. It is against God. இது லூசிபரின் ஆவி. This is spirit of Lucifer. பெருமையுள்ளவனாய் காணப்பட்டான். He will look himself proud. நான் ஏறுவேன் என்று சொல்லிக் கொண்டான். He told, I will climb up. என்ன பெருமை அவனுக்கு இருந்துச்சு? What pride he had? அழகை பற்றியுள்ள பெருமை. Pride because of his beauty. அழகினால், because of his beauty. அழகினால், because of his beauty. உன் இருதயம் மேட்டிமையாயிருச்சு. Your heart became so proud. எனக்கு கர்த்தர் நல்ல அழகு தந்திருக்கிறார். God has given me beauty. இந்த அழகை பற்றி பெருமை. Proud because of beauty. கர்த்தர் பல அழகுகளை தந்திருப்பார். God will give many beauty. அதை பற்றி தாழ்மையா இருக்கணும். We have to be humble because of that. You have to be humble. ஞானம், wisdom, இது ஒரு அழகு. Wisdom, this is another beauty. அந்த விழுந்து போன தூதரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? So the angel which is falling down. உன் இருதயம் மேட்டிமையாகி உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். Because of your beauty you corrupted, and because of your wisdom you fell down. அழகு இருக்குன்னு தெரிஞ்சாலே மினுக்க ஆரம்பிச்சிருவாங்க. If they have beauty, they start to shine themselves. ஏன்னா நான் அழகா இருக்கிறேன். Because I'm so beautiful. அது கேட்ட வஸ்திரங்களை தரிச்சிட்டு நடந்தா தான் இன்னும் அழகு இன்னும் கூடும். They'll try to cover up with the expensive clothes and show themselves. அழகை இன்னும் கூட்டுறதுக்காக தான் நல்ல பியூட்டிஷியன் வச்சிருக்காங்க. அழகை நீ இன்னும் கொஞ்சம் கூட்டணும். அத to increase the beauty, we have beauty parlors. முடி அழகை கூட்டணும். முடி அழகா கூட்டணும். We have to beautify her hair. மைக்கேல் ஜான்சன் மாதிரி மூக்கு அழகு, கண்ண அழகு எல்லாம் like Michael Jackson nose beauty. அதுக்காக எல்லாம் போய் என்ன செய்வாங்க? எல்லாம் போய் அழகை உண்டாக்கிக்கிறாங்க. They go themselves and beautify themselves. எல்லாம் ஒண்ணு கீழ விழத்தல்றது. All this will make one day fall you. அது ஒண்ணு ஏமாத்திரும். வேதம் சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது? What does scripture say? It will deceive you. வீண். It is vain. Beauty is vain. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. Oh, beauty is vain. ஹalleluya. Hallelujah. இது வீண். இது ஒண்ணு வஞ்சிச்சிரும், ஒண்ணு ஏமாத்திரும். It is vain. It will deceive you. இந்த உலகம் வஞ்சனையான உலகம். The world is a deceiving world. அழிக்கக்கூடியது. It will perish. அதனால வேதத்துல இயேசுவை பத்தி சொல்லிருக்கு, அவருக்கு அழகும் இல்ல, சௌந்தரியம் இல்ல, வேண்டாம் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்ல. Therefore Jesus was told that he does not have beauty, he was not handsome, he was not in a position to be desired. சௌந்தரிய வஞ்சனை உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? So what does it say? அழகு பற்றிட்டு இன்னும் அவங்க இன்னும் டெக்கரேட் பண்றது, அதான் சௌந்தரியம். They beautiful themselves, they decorate themselves. ஒருபோதும் அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க. Do not go to that place. நான் சொல்லுவேன் அடிக்கடி, I often say, நீங்க பெண்கள் நீங்க முடியை நீளமா வளர்க்கணும் தான் ஆண்டவருடைய சித்தம். It is God's will that no women has to grow their hair. நீங்க அதுல கத்தி வச்சீங்க, பிளேட் வச்சீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சிசர் கட் பண்ணீங்கன்னா ஆண்டவர் கட் பண்ணி விட்டுருவார். அத சொல்றேன். If you cut your hair with the scissor, then God will cut your hair. ஒரு ஆளுக்கு அப்படி சொன்னேன், இப்படி செய்ய கூடாதுன்னு சொன்னேன், வார்ன் பண்ணேன், ஆனா அவங்க கேட்கல. உடனே அவங்க தெரியாம பண்ணாங்க, அப்படியே ஆயி போச்சு. When I warned somebody, I told them do not do that. உடனே சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்க வாய் வச்சீங்க அதனால தான் போச்சு. எப்படி? So it happened so, and they said then pastor, because you told my head is gone like this. முடி ஆண்கள் நீளமா வளர்க்க கூடாது. When a boy should not grow their hair long. உனக்கு அழகா இருக்கலாம், பார்க்கறவங்க அழகா நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா நீ வளர்க்க கூடாது, அது உன்னை கனவீனப்படுத்துற நீ. It can look good to you and also for others, but it will dishonor you. ஆனா பெண்களுக்கு கர்த்தரே அதை தருகிறார். For the women's God himself gives அது இன்னும் கொஞ்சம் நல்ல வஞ்சனை உனக்குள்ள உன்னை நீ ஏமாத்துறதுக்காக அந்த காரியங்களுக்கு போகாத. Do not go there to deceive yourself and others. அனாத பாட்டுக்காரங்க கேட்டாங்க, வஞ்சனையான உலகம், வஞ்சிக்கும் மிக தந்திரமா, நான் வாஞ்சிக்க மாட்டேன், மோசமான இந்த உலகத்தை நான் வாஞ்சித்து அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தப்படுத்த மாட்டேன். இந்த அன்பரே நேசரே நுண்மண்டையில அந்த பாடல்ல அந்த பல்லவியில அழகா பாடுறாரு, பாட்டுக்காரன் கட்டி இருக்கிறாங்க. It is a good song which is given that I will not deceive, I will not be deceived by this deceiving world. ஒரு சகோதரி கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தாங்க. A sister came into God's ministry. அந்த தூரத்துல என்னுடைய பெரியம்மா பொண்ணு, she is my sister. இன்னைக்கு நல்ல வேலூர்ல நல்ல பொறுப்பான ஒரு சகோதரியா இருக்கிறா. She is responsible in Velur. அப்ப ஊழியத்துக்கு வரும்போது நீ எதுக்கு அப்போ என்னிடத்துல அனுப்பி விட்டுறலாங்க, அப்ப நான்
நான் மற்ற அந்த சபையில இருந்தேன் நான். So I was in that church when she அப்ப was sent to ஊழியத்துக்கு me. போறாங்கறா, உங்க முதல்ல அண்ணன் கிட்ட போய் பேசிட்டு வா அப்படி. You're going to go to the ministry, go and talk to your brothers. உடனே என்கிட்ட அனுப்பி விட்டுறாங்க. கொஞ்சம் ஃபெய்த் ஹோம்ல They இருக்குது. were sent and she came to my உடனே faith அதுக்கு home. வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் எழுதி இருந்தாங்க. அப்பலாம் போன்லாம் கிடையாது. So there was no phone. They wrote a letter before that. உடனே அந்த பாட்டுக்குரிய வார்த்தையை தான் எழுதி இருந்தாங்க. And this song was written there. வஞ்சனையானை பார்தலும் Deceiving world. வஞ்சித்துடு மிக தந்திரமாக. Cunningly it will deceive you. வாஞ்சித்திடேனே மோசமான பார்வை. நான் வாஞ்சிக்கல இந்த உலகம். I will not desire this world. இந்த வார்த்தை இந்த லெட்டர் நான் பார்த்த உடனே அவ வரும்போது எப்படி என்னன்னு கேட்கறது ஒண்ணுமே இல்ல. நான் அமைதியா பேசாம இருந்துட்டேன். கர்த்தருக்கு When I read this, when she came, I did not speak anything to her. இன்னைக்கு நல்ல ஊழியக்காரியா ஒரு மூப்பத்தியா இருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. She's elder there in seven. சபை பொறுப்பா இருந்து செய்றாங்க. She there. வஞ்சனையானை பார்த்தலமே வஞ்சிக்குமே மிக தந்திரமா வஞ்சனையானை பார்த்தலமே வஞ்சிக்குமே மிக தந்திரமா வாஞ்சித்திடேனே மோசமான இப்பாதலத்தை வாஞ்சித்திடேனே மோசமான இப்பாதலத்தை மாயமான இந்த லோகமாதில் மாய்ந்தெழியோ இம்மாந்தரன்பு மாயையான இந்த லோகமாதில் மாய்ந்தெழியோ இம்மாந்தரன்பு என்றும் இன்றென்றும் மாறிடீரே என் நேசரே என்றும் இன்றென்றும் மாறிடீரே என் நேசரே. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யுது? கர்வம், Pride. கர்வம், Pride. நிர்விசாரம், Pride. இதெல்லாம் அக்கிரமம். This is an iniquity. 16:49 தான் வாசிக்கிறீங்க எசேக்கியேல்ல. Ezekiel 16:49. Pride. ஆகார திரட்சி. Fullness of food. சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா பாதி சாப்பாடு அப்படி தூக்கி They போட்டுருவாங்க. eat the food and they throw half. ஆகாரத்தை நீங்கள் வீணாக்க Do கூடாது. not waste your food. வீணாக்காதீங்கிறது அரசாங்கம் சொல்லுது. அநேகர் வாட்ஸ்அப்லயே அதை பத்தி செய்தி அறிவிச்சுக்கிட்டே Government இருக்காங்க. is telling this, and also we hear many news in WhatsApp. You should not waste food. உண்டாவதற்கு வர்ற கஷ்டங்கள், Difficulties to prepare food. அளவா சாப்பிடணும். சிலர் அப்படியே சரியாவே சாப்பிட மாட்டாங்க. People eat. அப்படியே கோழி கிண்ட மாதிரி கிண்டி அப்படி தூக்கி போட்டுருவாங்க. People eat little and throw most. இதெல்லாம் பழக்கிறது தான் ஃபெய்த் ஹோம்ல உட்கார வச்சு நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் நாங்க. So that's why we teach Sunday school, teach children how to eat food. உட்கார்ந்து என்ன செய்யணும்? இப்ப ஒழுங்கா சாப்பிடணும் அவங்க. We have to make them eat இது எனக்கு properly. பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காது. I don't like சொரக்காய் பிடிக்காது, I don't like this. முள்ளங்கி பிடிக்காது, I don't like radish. கத்திரிக்காய் பிடிக்காது, I don't like brinjal. இதெல்லாம் முட்டை பிடிக்காது, I don't like egg. இதெல்லாம் பிடிக்க வைக்கிறதுக்கு தான் இங்க உட்கார்ந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பழக்கி விடுறோம் நாங்க. To make it like we make விசுவாச them வீட்ல sit here என்ன and prepare கிடைக்குதோ them. என்ன கிடைக்குதோ அதுதான். Whatever is given in faith ஐயோ home. உப்பு இல்ல, There's no salt. ஐயோ மாங்காய் இல்ல, There's no mango. பிள்ளைங்க சாப்பாடு ஊத்திட்டோம். இது என்ன இப்படி இருக்குது? Oh, how it is so. இன்னைக்கு எந்த சிஸ்டர் வச்சாங்க? Sister, what is that you ஓ prepared? சோபியா சிஸ்டரா, அனு சிஸ்டரா, எந்த சிஸ்டர் வச்சாங்க? உடனே அந்த சிஸ்டர் மேல தான் அவங்க வச்சாலே அப்படிதான் தெரியும். பாஸ்டர் வச்சானா கரெக்டா போட்டுருப்பாரு. அடுத்தது போயிடுவாங்க. கிரேட். ஏன் வச்சாங்க? ரூபி அக்கா வந்து பார்க்கலையா? அடுத்தது கேள்வி. Ruby sister, she did not come and check what they prepared. என்ன வச்சிருக்காங்க சோத்திரம் பண்ணி நீங்க புசிச்சு உங்க வீட்ல பழகிறதுக்காக தான் விசுவாச வீட்ல பிள்ளைகளை பழக்கி So we train you to in faith home with all these practices. விசுவாச வீட்ல ஒரு அம்மா எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்துல இங்க பொறுப்பு எடுக்கிற நேரத்துல In the initial days when I took charge of this church in beginning, I had no sister. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. இந்த அம்மா மட்டும் வீட்ல இருந்து மீன் குழம்பு வச்சு பாத்திரத்துல வச்சு தனியா தெரியும் வச்சு இவங்க எல்லாம் பந்தியில இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற 2 பேருக்கு இவங்க பக்கத்துல 2 பேர் அதுக்காகவே உட்காருவாங்க. Now she comes with நல்ல a மத்தி fish curry மீன் with குழம்பு the faith home to வச்சுட்டு eat food and சபையில நிக்கல. she did not stand in church. சபையில அதனால ஒரு ஆகாரத்துல ஒரு பிரயோஜனம் இல்ல அவங்களுக்கு. It is useless. உடம்புல எல்லாம் ஊரல் வந்து கஷ்டப்பட்டாங்க. And she was no மரிச்சு போயிட்டாங்க. She also died. இது நல்லது இல்லையே. And it's not இடர்கள் உண்டாகத்தக்க நீ புசிக்க கூடாது.
கர்த்தருடைய வீட்டுல என்ன இருக்குதோ அதை நீ பழக்கணும். அது Whatever is there in the Lord's house, you இது have to எனக்கு train. பிடிக்கும். அப்படியே தூக்கி குப்பையில போடுவாங்க. People throw in dustbin. ஊழியக்காரங்க அப்படி இருக்காங்க. Servants of God, even அப்படியே சில இடங்கள் போனா அப்படியே தூக்கி வெளில போடுவாங்க. இதெல்லாம் அக்கிரமம். they throw the food. This is ஒரு iniquity. தேசத்துல அந்த அக்கிரமம் This இருக்குது. is the iniquities of the land. ஓ, சோதோமில இந்த அக்கிரமம் காணப்படுகிறதா? This iniquity is seen in Sodom. நிர்விசாரம், The fullness, ஏனோ தானோ, சாங்கபங்கம், so abundance of idleness. சொன்னால அப்படியே காது கேட்காத மாதிரி நிப்பாங்க. They being so negligent even if you talk அப்படியே anything. அசட்டையா நினைப்பாங்க. They despise. காதுல விழுந்துச்சேன்னு கேட்க மாட்டாங்க. என்ன கூப்பிட்டு சொல்லல அப்படிம்பாங்க. You did not call me and say. நிர்விசாரம். It is being negligent. நாளைக்கு பாத்துக்கலாம். Let me say tomorrow. அப்புறம் கூட்டிக்கலாம். Let me do it வீடுகள் tomorrow. அந்த மாதிரி எல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் அக்கிரமம் எனக்குள்ள இருக்குதே நீங்க உடனே திங்க் பண்ணணும். You have to think that all this iniquity is in me. என் கூடாரத்துக்குள்ள இந்த அக்கிரமம் வருதே. This iniquity is my tent. அன்னைக்கு எல்லாம் அப்படி குப்பை மாதிரி சேர்த்து வைப்பாங்க. மழை காலமா They gather all this like பாருங்க, எல்லா துணியெல்லாம் அப்படி சேர்த்து வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. நாற்றம். the cloth, you unwashed cloth. அந்த நாற்றம் நான் சொல்ல விரும்பல. It'll sink when you get into the house. நுழைய முடியாது வீடுகளுக்கு. You cannot enter into அப்படி இருப்பாங்க. வீடு சுத்தம் பண்ண மாட்டாங்க. They'll not clean the house. வஸ்திரங்களை சுத்தம் பண்ண மாட்டாங்க. They'll not clean the vessels. அதுக்கு என்ன நாளைக்கு பார்க்கலாம். Let me see tomorrow. Let me see. இதெல்லாம் அக்கிரமம். All this is iniquity. பரிசுத்த வேதாகமத்துல எல்லாம் சொல்லி கொடுத்திருக்குதுங்க. Scripture clearly teaches all this. இதெல்லாம் நீங்க அறிஞ்சு உங்க வீடுகளுக்குள்ள கூடாரத்துக்குள்ள இந்த அக்கிரமம் இல்ல. You have to clearly understand, and all this iniquity is taken out from your house. சாங்க போங்கோ. It is from the pride, fullness of இதெல்லாம் ஏனோ தானோன்னு நடக்கிறது. abundance of idleness. 8 மணிக்கு ஆராதனைனா என்ன வருது? நாங்க 8 மணிக்கு ஆராதனைனா 8 மணிக்கு தான் நாங்க வீட்டுல புறப்பட்டு 8:30க்கு தான் வருவோம். எப்படி? 8 o'clock service, we start at 8 o'clock from our house and we reach here 6:30க்கு கூட்டம்னா 6:30க்கு கிளம்பி 7 மணிக்கு வருவாங்களா? எப்படி? இதெல்லாம் சாங்க போங்க. It is being negligent. உங்களுக்குள்ளே உங்க கூடாரத்துக்குள்ள இந்த அக்கிரமம் வரக்கூடாது. This iniquity should not come into you, into your house. மலதான மெதுவா தான் பாஸ்டர் ஆரம்பிப்பான். முன்னாடி அப்படி எல்லாம் நடந்துச்சு இந்த இடத்துல. People, pastor will start slowly only. முன்னாடி இருந்த ஆட்கள் அப்படி இருக்காங்க சிலர். Before like that it was done. பெஞ்சமின் அண்ணா இருக்கும்போது அண்ணா அங்க இருப்பாரு, மெதுவா தான் வருவாரு, சுகமில்லாம இருந்தாங்க. Pastor was not keeping well. Benjamin pastor used to come slowly. இங்க இருந்தவர் என்ன செய்வாருன்னா எட்டி பாப்பாரு அதுல. Then he used to, who he was there, he was. அப்ப நான் ஒரு சண்டே இங்க கூட்டம் எடுக்க வர்றேன் பட்டாபுராமுக்கு. So one Sunday he came for Sunday service. அப்ப சொன்னா அண்ணா டைம் ஆயிருச்சு, 9 மணி ஆயிருச்சு. I told 9 o'clock. இல்ல இன்னும் வரட்டும், ஆட்கள் வரட்டும். Let people come. 9:30 ஆச்சு, அப்பமா ஆட்கள் வரல. 9:30 people did not come. 10 மணி ஆச்சு. 10 o'clock. இப்பதான் 4-5 பேர் வர்றாங்க. இப்ப ஸ்தோத்திரம் பாட்டு ஆரம்பிங்க. People 4-5 people have come. Let's start. யார் வரத பார்த்து ஆரம்பிக்கிறது. Looking at people and starting the service. கேசி வர்கீஸ் ஒரு பாஸ்டர் இருந்தார். Pastor AC Varghese. கேசி வர்கீஸ் அவர் சொல்லுவாரு. AC Varghese. அவர் சொல்லுவாரு. He says, நீ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, if you come or not, 8 மணிக்கு ஆராதனை 8 மணிக்கு ஆரம்பிச்சிரும். 8 o'clock service will start at 8 o'clock. டைமுக்கு முடிஞ்சிரும். It will end at 9. நீ இப்பதான் லேட்டா வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபத்துல உட்கார வச்சு அனுப்புவோம். அந்த பழக்கமே இங்க பார்ஷியாலிட்டியே கிடையாது. We don't have partiality. If you come late, we will send you late. அந்த டைமுக்கு நீ வந்தாலும் வராட்டாலும் இங்க ஆவியானவர் வந்துறாரு. If you come or not, Holy Spirit will come here on time. ஆகினால ஒழுங்கு சாங்கபோங்கம். Being negligent. இந்த அக்கிரமங்கள் உள்ள பிரவேசிக்குது. This iniquity comes in. இது ஒரு தேசத்திலும் காணப்படுகிறது, சபைகளுக்குள்ள காணப்படுகிறது. This is seen into the land, nation, and also in church. அக்கிரமத்தினால நீங்க வெளியே வரணும். We have to come out of all these iniquities. நிவித்தியாக்கப்படாத அக்கிரமம். Iniquities but that does not have atonement. நியாயாதிபதிகளுக்கு முன்பாக விசாரிக்கப்படுகிற அக்கிரமம். Iniquities which will be ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை நீதிமானை குற்றவாளியா தீர்க்கிற ஒரு அக்கிரமம். Iniquities to accuse a just man. தேசத்தின் அக்கிரமம். Iniquities of land. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். God looked at Abraham. எமோரியரின் அக்கிரமம். Iniquities. நிவிர்த்தியாகணும். It cannot be. Does not have atonement. எமோரியரின் அக்கிரமம். Iniquities Amorian. அது அம்மா 15-16ல சொல்லி எமோரியரின் அக்கிரமம் நிறைவாகும் போது அவர் விடுவிக்கப்படுவார். There is no atonement for the iniquities of Amorians. ஒன்று மனுஷன் பாவத்தில பூரணப்படணும், இல்லாட்டால் அக்கிரமத்தில அவன் பூரணப்படணும். One man has to become perfect in sin or in his iniquity. ஆகினால் பாவத்தில் நீ பூரணப்படதல்ல, பரிசுத்தத்தில் நீ பூரணப்படணும். Not perfect, getting perfect in the sin, but you should get perfect in holiness. ஒன்று பாவத்தில அக்கிரமத்தில இல்லை என்றால் பரிசுத்தத்தில் நீ பூரணம். Or else sin or iniquity or else holiness. ரெண்டுலயும் அல்ல, ரெண்டுக்கு மத்தியில ஆண்டவர் வைக்க மாட்டார். Do not be in both the sides. சவுல் போனா அதிலே பூரணப்பட விட்டுட்டார் ஆண்டவர். God left Saul like that. தாவீதை கர்த்தர் அப்படி விடல. God did not leave David. தண்டி வந்தவர் உடனே அவனை தண்டித்து திருப்புகிறார். God punished him and turned him towards. ஓசியா 13:12 கடைசியா சொல்லி முடிக்கிறார். Hosea 13:12. அதுல சொல்லி இருக்குது. It is told எப்ராயிமின் அக்கிரமம். It is told that iniquity. ஓசியா 13ஆம் அதிகாரம் 12 வசனத்துல Hosea 13:12. எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது. The iniquity of Ephraim is bound up. அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. His sin is stored up. இந்த எப்ராயிமின் அக்கிரமம் அவன் பாவம் அப்படியே பத்திரமா இருக்குதா. Iniquities of Ephraim is bound up and it is stored up. பொக்கிஷம் மாதிரி இருக்குதா. It's like a treasure. இத பாருங்க, ஒரு தனி நபரின் அக்கிரமம். Iniquities of single man. ஒரு ஜாதியாரின் அக்கிரமம். Iniquities of a nation. தேசத்தின் அக்கிரமம். Iniquities of a land. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த அக்கிரமங்களிலிருந்து மீட்க முடியாதா? நம்முடைய இரட்சகர் மீட்பும் பொருளாக கல்வாரிக்கு சென்றார். Children of God, if God has redeemed, as a sin of his redemption, he came to redeem us from all these iniquities. ஆண்டவரே என்ன பார்த்து
என்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய கூடாரத்தை பார்த்து அக்கிரம நான் காணலன்னு சொல்லணும். God has to tell, looking at me, my house and my life, there's no iniquity in you. அப்படியானால் நீ மீட்கப்படுவதற்காக முத்திரையாக்கப்பட்டிருக்கிறார். Therefore he has given us a seal for the day of redemption. பரிசுத்தாவியானவர் மீட்கிறார், உன்னை மீட்டுக் கொண்டே இருக்கிறார். Holy Spirit is redeeming you every day. மீட்கப்படுகிறோம். We are getting redeemed. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை மீட்கிறது. God's word redeems you. சாபத்திலிருந்து உங்களை மீட்கிறது. Redeems you from sin. அக்கிரமத்திலிருந்து உங்களை மீட்கிறது. Redeems you from iniquities. உங்களை பரிசுத்தாவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். Oh, redeems and Holy Spirit prepares you. மத்திய ஆகாயத்தில் நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். We'll be taken up in the heaven. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. Let's look unto heavenly God. ஆண்டவரே எனக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. Lord, you died for me. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Lord looks at you and says, நீ எனக்கு சொந்தம். you belong to me. நீ எனக்கு சொந்தம். You belong to me. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed you. என் பிள்ளையே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். My child, I have redeemed you. பாவத்திலிருந்து நான் உன்னை மீட்டுக் I have redeemed you from sin. சாபத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன். Redeemed you from curse. உன்னை அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொண்டேன். Also redeemed you from iniquity. ஆண்டவரே அப்படியானால் நீங்கள் மனஸ்தாபப்படுங்க. Therefore then you have to repent. ஐயா எனக்குள்ளே ஆண்டவரே உம்மேல நான் நம்பிக்கை இருக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I surrender to keep my trust on you. மீதில் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. Lord, I trust on you. வேற எதற்கு ஆதரவு என்பதற்கு இந்த பூமியில ஒன்றும் There's nothing to be said as my comfort. ஆதரவு என்பதற்கு இந்த பூமியில இல்ல. There's nothing to be said. உம்மை தேடுகிறேன் ஐயா. Lord, I seek you. கண்ணீரோடு தேடுகிறேன். Lord, with tears I seek you. உபவாசத்தோடு With தேடுகிறேன். fasting I seek you. ஜெபத்தோடு தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் என்ன மன்றாடுகிறேன். Lord, with prayer I humble myself and seek you. ஒரு வார்த்தை நிமித்த ஒருவரையும் நான் குற்றப்படுத்த கூடாது. Lord, I should not accuse anyone. அக்கிரமம் என்னுடைய கூடாரத்துக்குள்ள எனக்குள்ள இருக்க கூடாது. Iniquity should not be found in my house and in me. மனஸ்தாபப்பட்ட இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை மீட்பார். If you ஆமென். return in the morning, God will redeem நீ you. மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் கூப்பிடுவாயா? If you repent and call in God's presence, தேவனே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளையை உன்னை உயிர்ப்பிப்பார். child of God, Holy Spirit will renew and revive you and redeem you. அந்த மறுரூப நாளுக்காக ஆயத்தம். He'll prepare you for the day of transformation. மகனே என் பிரியமே என்று அழைப்பார். He'll call my beauty, my wonder. சாத்தான் உன்னை பக்கத்திலிருந்து குற்றப்படுத்துவார். Satan will accuse you by your side. சரியில்லை சரியில்லை. You are not good. இவனுக்குள்ள இந்த அக்கிரமம் இருக்கிறது என்று சொன்னார். There is iniquity in you. இல்லை இவன் அதற்காக மனஸ்தாபப்பட்டான். If you repent, என்ற சமூகத்துல மன்றாடினான். no, he pleaded in my presence. அழுதான். He cried. அவன் கதறினான். He wept. அவன் புலம்பினான். He moaned. தன்னை தாழ்த்தினான். He humbled. அவனுடைய கதறுதலையும் I heard his cry. அவனுடைய கெஞ்சுதலையும் I heard it plead. நான் பார்த்தேன். I saw his pleading. அவன் கண்ணீரை நான் கண்டேன். I saw his cry. அவன் உண்மையை நான் கண்டேன். I saw his faithfulness. அவனுக்கு நான் மனம் இறங்கினேன். I had mercy on him. அவன் யாதொன்று மேல நம்பிக்கை இல்லை. He has not had trust in anyone. பொன்னின் மேலோ செல்வங்களின் மேல நம்பிக்கை இல்லை. Not in riches or money. தன் ஆசையின் மேல அவன் நம்பிக்கை இல்லை. He does not have riches on his possessions. இதன் மேல் நம்பிக்கை வைத்து அக்கிரமத்தை குவிக்கவில்லை அவன். He did not know he hid on his iniquities. அந்த விதத்தில் ஒரு வார்த்தை நிமித்த ஒருவரையும் குற்றவாளி என்று தீர்க்கவில்லை. He did not accuse anyone with his word. இதற்காக அவன் மனஸ்தாபப்பட்டான். He repented. மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்துல காதறுகிறவங்க Those who repent and cry in God's presence, எழும்பி நில்லுங்க. please stand up. பரலோகத்தின் தேவனை நோக்கி Look unto heavenly God. கர்த்தர் இந்த காலவேளையில் நமக்கு இறங்குவாராக. Let the God have mercy in this நம்மை in the morning. மாற்றுவாராக. Let the God change. நம்மை ஆவியினால் நிரப்பி நம்மை பலப்படுத்துவாராக. Let He fill His Spirit and strengthen அவரால் us. மீட்கப்பட்ட ஜனங்களாக இந்த பூமியில வாழ்வோம். Let we live in this land with the people அவரால் redeemed. மீட்கப்பட்ட I have redeemed. நான் அவருக்கு சொந்தமானவன். I belong to Him. அவருக்கு I சொந்தமானவர்கள். belong to Him. அவருக்கு சொந்தமானவர்கள். I will to those who belong to Him. அவரால் மீட்கப்படுகிறார்கள். They are redeemed by Him. நான் மீட்கப்பட்டவன். Those who redeemed. நான் மீட்கப்பட்டவன். I am redeemed. ஆண்டவரே அந்த மீட்பின் கிரயத்தை நீர் எனக்காக கொடுத்தீரே. Lord, you have given a price of redemption என் for me. மீட்பரே. Oh my Redeemer. என் மீட்பரே. Oh my Redeemer. கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிடுவோம். Look unto Him and call. எல்லாரும் கரங்களை நோக்கி கரங்களை உயர்த்தி Everyone lift up your hands. பரலோகத்தின் தேவனுக்கு நேராக Lift up your hands எந்தெந்த towards heavenly God. சாபங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. All this curse. எதெல்லாம் சாபத்தை நீங்கள் வரவழைத்தீங்க. All this curse you brought on அதை me. நினைச்சு அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுங்க. Oh, with the blood get sanctified. எந்த அக்கிரமங்கள் உங்களுக்குள்ள இருக்குதோ All the iniquities which நீங்க is in கேட்ட you. வார்த்தைகள் படி As per this word. இந்த காரியங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு Oh, the word I repent. சத்தத்தை உயர்த்துங்க. Lift up your voice. தேவனே என்று கூப்பிடுங்க. Call on, oh God. என் மீட்பரே என்னை ரட்சிங்க. Oh, my Redeemer, என் save me. மீட்பரே எனக்கு இறங்குங்க. Oh, my Redeemer, have என் mercy. மீட்பரே எனக்கு உதவி செய்யுங்க. My Redeemer, help me. கரங்களை தட்டி அவரை துதிப்போம். Clap your hands and praise Him. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Clap your hands and give glory. ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுங்க. Surrender for the Holy Spirit. அந்த ஆவியின் அச்சாரத்தை உங்களுக்கு He தருகிறார். has given you the seal. உங்களை அவருக்கு சொந்தமாக்குகிறார். Oh, He has given you a seal. to you. மீட்கப்படுவதற்காக முத்திரை For போடப்படுகிறார். the redemption, He has given you a இன்றைக்கு seal. அந்த முத்திரையை கர்த்தர் உங்களுக்கு போடுகிறார். God is giving you a seal to இன்றைக்கு you. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் முத்திரை போடுகிறார். With the Holy Spirit, பரிசுத்த ஆவி receiving you. பெறாதவரே உன்னை கர்த்தர் முத்திரை போடுகிறார். Oh, He is giving a seal to you. நீ இந்த முத்திரை போடப்பட்டால் தான் If
you are sealed, நீ இந்த முத்திரை போடப்பட்டால்தான் only when you seal, உனக்கு இந்த சரீர மீட்பு உண்டாகும். there will be redemption in the body. நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். The is coming. இன்னைக்கு ஆவியானவர் அச்சாரையாளமா முத்திரை போடுகிறார். Today Holy Spirit is sealing கரங்களை you. தட்டி ஆவியினால் ஆராதிப்போம். Oh, clap your hands and அந்நிய worship the பாஷைகளை Spirit. பேசி கர்த்தரை துதிப்போம். Keep talking in tongues and worship Him. ஆவியில களி கூறுங்க. Rejoice in the Spirit. அந்நிய பாஷைகளை பேசி Keep talking in tongues. ஓ என் அக்கிரமை நீங்க Oh, let சுத்திகரிங்க. the iniquities take away. தாவீதை போல சொல்லுங்க. Like David said, என் அக்கிரமை நீங்க சுத்திகரிங்க. oh, sanctify me. என் அக்கிரமை நீங்க சுத்திகரிங்க. Sanctify me from all my iniquities. நிவர்த்தியாக்கப்படாத அக்கிரமை Iniquities which does not have atonement. நியாயாதிபதிகளுக்கு நான் விசாரிக்கப்பட்ட அக்கிரமை போகட்டும். Oh, the iniquities which will be observed by the judges. ஓ ஒரு வார்த்தையினால குற்றவாளி அக்கிரமை போகட்டும். In the iniquities which you judge over man, சோதோமின் அக்கிரமை மாறட்டும். let the iniquities of Sodom change. தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள எபிராயீம் அக்கிரமை Let the மாறட்டும். iniquities of Ephraim change. மனசாவப்படுங்க. Repent. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு வல்லமை அனுப்புகிறார். Today God will send ஒரு a power. அபிஷேகத்தை அனுப்புகிறார். God will send anointing. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். God will renew you. கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்க. Clap your hands and praise God. என் மீட்பரே, என் மீட்பரே, நல்ல மேய்ப்பரே, நல்லவர் நல்லவர் நல்லவர், துதிங்க துதிங்க. பாலாமா சத்தம் போதாது, சத்தம் போதாது. அல்லாஹ் இயேசுவே, சாபங்களை தொடரக்கூடாது, சாபங்களை தொடரக்கூடாது. Curse should not follow me. அக்கிரமக்காரனா வாழக்கூடாது. I should not have ஓ iniquities. விடுதலையாக்கப்பட்டவனாக ஒரு அபிஷேகத்தை அனுப்புகிறார் He கர்த்தர். sent for the anointing. ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். He sent for a மழை power. வர்ஷிக்க பண்ணுகிறார். As he sent for rain. தேவ வல்லமையினால் நிரப்புகிறார். He sent for God's power. எந்தன் மீட்பரே, நல்ல மேய்ப்பரே, என்றும் நல்லவர், சர்வ வல்லவர், எந்தன் மீட்பரே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. நல்ல மேய்ப்பரே, ஓ ராமா ராமா ராமா. என்றும் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் என்றும் மாறா இயேசுவே, என்றும் என் தஞ்சம் நீரே, என்றும் என்றும் மாறா இயேசுவே, என்றும் என் தஞ்சம் நீரே. என் தேவனே, என்றும் மாறிடாத ஜன்ய கண்மலையே, என் தேவனே, என்றும் மாறிடாத ஜன்ய கண்மலையே, எளியோர்க்கு மறைவிடமானவரே, எளியோர்க்கு மறைவிடமானவரே, அளவில்லா கிருபையால் சூழ்ந்தினையே, அனுதினம் காத்ததினால் மகிழ்ந்தும்மை பாடிடுவேன். அளவில்லா கிருபையால் சூழ்ந்தினையே, அருமையாய் காத்ததினால் மகிழ்ந்தும்மை பாடிடுவேன். எந்தன் மீட்பரே, நல்ல மீட்பரே, என்றும் நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எந்தன் மீட்பரே, நல்ல ஆரிமாலா மீட்பரே, காரோ. என்றும் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் என்றும் மாறா இயேசுவே, என்றும் என் தஞ்சம் நீரே, என்றும் என்றும் மாறா இயேசுவே, என்றும் என் தஞ்சம் நீரே. என் காலமெல்லாம்
எங்கள் அதிகமான இயேசுவின் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தகப்பன் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த மாதமெல்லாம் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து இந்த 11வது மாதத்தை கூட கத்தாவே இந்த முதல் வாரத்தில் தேவனை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே, தேவ தூதரை கூட கத்தாவே உற்று பார்க்கத்தக்கதான இப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவரே பரலோகத்துக்கு வாசலுக்கு கத்தாவே ஒப்பான கத்த ஒரு ஆராதனை இந்த பூமியில செய்ய எங்களை கத்தை ஏற்படுத்தினீரே, அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை கொண்டு வந்த மக்களுக்காய் நன்றி சுவாமி. மழையிலும் குளிரிலும் கத்தாவே உம்மை நேசித்து கத்தாவே சபை குடிகளை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே கூடி வந்த எல்லா மக்களையும் குடும்பமாய் பேர் பெற என் தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே பரிசுத்தாவின் முற்றுமுடிய ஜெயமாக நடத்தினீரே. ஒவ்வொரு பகுதியும் கத்த ஆவிக்குள்ளாக்கி கத்தாவே ஆவினால் களி குறித்து கத்த பாட்டினால் உம்மை துதித்து கத்தாவை மகிமைப்படுத்த எங்கள் தேவன் பாராட்டின கிருபையிலுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தகப்பனை கொடுக்கப்பட்டதான இந்த கத்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் கத்தாவே எங்களோட பேசினரே, அதற்காக நன்றி சுவாமி. எங்களை கத்த எவ்விதமாய் மீட்டு எடுத்துட்டு கத்தாவே எங்களோட பேசினரே, அதற்காக நன்றி சுவாமி. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த மாத்திரமல்ல சுவாமி, அக்கிரமங்களிலிருந்து கத்த மீட்டெடுத்து இவையெல்லாம் அக்கிரமம் என்று கத்த வேத வசனத்தை எங்களை உணர்த்தி விசேஷமாக கூறப்பட்டதான கத்தா வசனத்தின்படி கத்தாவே ஆண்டவரே சாக மட்டும் கத்தாவை நிறுத்தி ஆகாததான அக்கிரம சுவாமி அவங்களை எங்களுக்கு ஒடுக்கப்பட்டதான கத்தாவே கட்டளையில் கத்தாவே ஜபம் உபவாசம் கத்தா கத்தருக்குரிய சகல காரியங்களை கத்தாவை விட்டுவிடும் போது கத்தாவே அது எங்களை கத்த ஒரு அக்கிரமாக கத்தாவே எங்களை சாக மட்டும் பின்தொடரக்கூடியதான காரியமா இருக்குது. ஆனபடியால கத்தாவே சபையில் நியமிக்கப்படுற எல்லாவற்றையும் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் உண்மையாக நாங்கள் வாழ்ந்து கத்தா இந்த அக்கிரமங்களுக்கு நீங்களாக்கி எங்களை காத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நியாயாதிபதியால் விசாரிக்கப்படுறதான அக்கிரம சுவாமி ஆண்டவரே பொண்ணு வெள்ளிய கத்த ஆதரவாய் கொண்டிருக்கிற கத்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமா இருக்குது. ஆனபடியா அந்த அக்கிரமங்கள் கத்தாவே நாங்கள் விடுதலையாக்கப்படும் உண்மையை சார்ந்து கொண்டு கத்தரை நம்பி கத்தாவே கத்தரே சார்ந்து கொண்டு கத்தாவே இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் விடுதலையாக்கப்பட்டது ஒரு அனுபவத்துக்குள்ள எங்களை கத்திர வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிற மாத்திரம் இல்ல சுவாமி. ஆண்டு ஒரு வார்த்தை நிமித்தமாய் கத்தாவே ஆண்டு குற்றப்படுத்துற ஒரு அனுபவங்களை கத்தாவே எங்களை விட்டு ஜனத்தை விட்டு கத்த அகற்றிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குற்றப்படுத்தி கத்த நீதிமான துணித்து விட்டதான அனுபவம் தேவனே எங்களுக்கு கத்தாவே காணப்படாதபடிக்கு தேவனே எங்களை சுத்தி வந்து வருஷத்தை பத்தி அக்கிரமங்களுக்கு நீங்கள் ஆக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எமோரியர் அக்கிரமங்கள் கத்தாவே சோதோமின் அக்கிரமங்களுக்குள்ள காணப்படக்கூடாது கத்தாவே நிர்விசாரிகள் சாங்கோபாங்க கத்தாவே ஆகார திருச்சி எல்லாவற்றையும் எங்களை அகற்றுவீராக. இப்ராஹிமின் அக்கிரமத்தை எங்களை விட்டு மாற்றி கத்தாவே சகல அக்கிரமங்களை கத்தாவே எங்களை முழுதுமாய் கல்வியை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்து எங்களை அக்கிரமத்தை ஆண்டவரே எங்களை தூய்மையாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் வசங்களை கத்தாவே எங்களை பின்தொடராதபடிக்கு எங்களை பரிசுத்தமாக்குவீராக. 100% ஜீவிய கத்தாவே அக்கிரமம் நீக்கப்பட்டதால் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அனுக்கிரகம் ஜெபியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷப்பட ஒரு ஜபாவி உபவாசத்தின் ஒரு பலனை கற்றுக் கொடுத்து ஜபங்களை போராடி ஜெயம் எடுக்க கத்துறதுமையாக சகலவற்றும் வல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் நீருக்கு நிமித்தமாக ஒருவருக்கு வியாதிகள் பலன் வராதபடிக்கு ஜனத்தை கத்தவுடைய மறைவுக்குள்ள கூடிய மறைத்து பாதுகாத்து கண்மணியில் நாள் உண்டானது ஆசீர்வாதத்தில் கத்தாவே ஜனத்தை திருப்தியா நடத்துவீராக. ஆசீர்வாத மகிமை நாளுக்கு ஆயத்தப்படுத்தும் ஏசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. எல்லா துதிகான மகிமை ஆண்டவருக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுங்க. வரும்போது கத்த நம்மோடு இருந்தார், போகும்பொழுது இயற்கை அனுகூலமாக்கி அங்கங்க போய் சேருகிற வரைக்கும் தேவ சமூகம் கூட இருக்க முடியாது. சோத்திரம் பண்ணுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய ப்ரோக்ராம் உண்டு. பிள்ளைகள் இருந்துட்டு நீங்க போங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த டிசம்பர் 5ஆம் தேதி பிள்ளைகளுக்குரிய ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்பெடுக்க முடியும். ஆயத்தங்களை கத்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதாவாகி தேவனுக்கா சோத்திரம் பண்ணுவோம். குமாரேசுக்கா சோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவியா தேவனுக்கா சோத்திரம் பண்ணுவோம். அப்படியே சீக்கிரம் வர போறாரு, அதுக்கா சோத்திரம் பண்ணுவோம். அப்படியே சந்திக்க நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.